எல்லாரையுமே இந்த வேல்யூஸ் ஃபார் லைஃப் சீரீஸ்ல வேல் 93 கண்டிப்பு அந்த வேல்யூல இங்க ஜாயின் பண்ணுவோம். நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிட அமைதியிலிருந்து பரமாத்மா நினைவுக்கு எடுத்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். So welcome all of you once again and எல்லாரையும் மறுபடியும் ஒரு வாட்டி வரவேற்கிறோம். இது ரொம்ப பெரிய நம்மளுடைய பாக்கியம்னு சொல்ல முடியும். நம்மளுடைய ரொம்ப சீனியரான பிரதர் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காரு, மிர்ஜ்பவன் பிரதர். நன்றிகள் அவருக்கு நம்மளோட இணைந்தமைக்காக. பிரதருக்கு வந்து நிறைய கொஸ்டின் கேட்கறது வந்து பிடிக்கும். அதுக்கு முன்னாடி பிரதர் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அவருக்கு லௌகிக் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காரு. அவர் ஒரு சார்ட் அக்கௌண்டன்டா இருந்தாரு ப்ரொஃபஷனலா. அவங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை வந்து ஒரு யங் கிராஜுவேட்டா ஆரம்பிச்சது. இப்போ அவருக்கு 91 வயது ஆகுது. ஃபெர்டிலைசர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியால ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறமா 1973ல இந்த வாழ்க்கையில தன்னை அர்ப்பணிச்சிருக்காரு. பிரதர் வந்து அடிஷனல் செக்ரட்டரி ஜெனரலா இருக்காங்க. அப்புறமா நிறைய பதவிகளும் எடுத்திருக்காரு. காட்லிவுட் ஸ்டுடியோடைய டைரக்டராகவும் இருக்காங்க. சீஃப் ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் பிரம்மா குமாரிஸாவும் இருக்காங்க. நாங்க இந்த நிகழ்ச்சி லைவ் பண்றதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமா பேசிட்டு இருந்தோம். எஜுகேஷனல் சொசைட்டியோடைய பிரம்மா குமாரிஸோடைய செக்ரட்டரியாகவும் இருக்காங்க. RERFன்னு சொல்லப்படுது. பொலிட்டிக்கல் சர்வீசிங்கோடைய சேர்பர்சனாகவும் இருக்காங்க. இப்போ ஓம் சாந்தி ரிட்ரீட் சென்டர்ல இருக்காங்க. அனு சிஸ்டர் அவங்க வெல்கம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு போயம் பிரதர்க்காக. இன்னைக்கு அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ்க்காகவும் இன்னைக்கு பிரதர் வந்து நமக்கு ஸ்ட்ரிக்ட்னஸ் கண்டிப்பு பத்திய ஞானத்தை சொல்லுவாங்க. அதனால நம்மளுடைய ஆன்மீக மசில நாம ஃபிளெக்ஸ் பண்ணலாம், அதாவது ஃபிட்டா இருக்கலாம். ஆன்மீக மசில ஃபிட்டா இருக்கலாம். ஏன்னா மாயை வந்து நம்மள நோய் உடையவங்களா மாத்துது. இப்போ நாம பரமாத்மாவை கண்டு கொண்டாச்சு. அவரு நல்ல எண்ணங்களின் கடலாக இருக்கார். அவர் நம்மளுக்கு வாழ்க்கையை எப்படி நடத்துறதுன்னு சொல்லி கொடுக்குறாரு சரியாக. இதன் மூலியமா நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய தவறுகளை தவிர்க்கலாம். இந்த உலகத்துல எல்லாருமே உலகாயுதமா ரொம்ப பிரிவினையோட இருக்காங்க. பரமாத்மா நமக்கு ஒருமையினுடைய லெசன் சொல்லி கொடுக்கிறாரு. அதனால அவர் வந்து நான் எனதிலிருந்து விடுவிக்கிறார். இதோட நாம ஒருத்தர் இன்னொருத்தரோட ரொம்ப அன்பான உறவு முறையில வரலாம். இது புரிஞ்சுக்கிட்டோம்னா மத்தது எல்லாமே ரொம்ப சொச்சமா தென்படும். இப்போ சிஸ்டர் அனு வந்து அனுபூதி ரிட்ரீட் சென்டர்ல இருந்து வெஸ்ட் கோஸ்ட்ல இருந்து சிஸ்டர் ஜாயின் பண்ணிருக்காங்க. நன்றிகள் பிரதர் மோஜ். இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. பிரஜ்மன் பாய் சாப அனுபூதி சென்டர்ல இருந்து சான் பிரான்சிஸ்கோல இருந்து வரவேற்கிறோம். இங்க நான் உங்களை 10 வருஷங்களுக்கு முன்னாடி இங்க சந்திச்சிருக்கேன். எல்லார் சார்பாகவும் நான் உங்களுக்கு இந்த அழகான மலர்களை அனுபூதி ரிட்ரீட் சென்டர்ல இருந்து உங்களுக்கு அளிக்கிறேன். எல்லாருடைய அன்பும் நிறைந்ததாக இருக்கு. இந்த ரிட்ரீட் சென்டர் கொடுக்கக்கூடிய உற்சாகம் கூட இதோடய சேர்ந்து உங்களுக்கு வருது.
வருக வருகன்னு வரவேற்கிறோம். Yeah. இந்த பூக்களையும் பிரதர் Are these real பெற்றுக்கொள்கிறார். flowers? They are real இதெல்லாம் flowers, உண்மையான they are ஃப்ளவரா? real or fake. இல்ல உண்மையான மலர்? Then I am getting the fragrance. Huh? இப்ப எனக்கு இந்த நறுமணம் Okay, so thank வந்துடுச்சு. you, Sister Anu. And before we நன்றிகள் go சிஸ்டர் further, அனு. a few housekeeping instructions. If you can please click on the interpretation icon in the bottom. இன்டர்பிரேஷன்ல Select the உங்களுக்கு language which you have லாங்குவேஜ் எந்த chosen. லாங்குவேஜ் வேணுமோ It's நீங்க கேட்கலாம். Hindi, Tamil, Telugu, ஹிந்தி, தமிழ், French, தெலுங்கு, Spanish, and பிரெஞ்சு, Portuguese is there. ஸ்பானிஷ், And போர்ச்சுகீஸ் also, இருக்கு. yeah, before I pass it on to Brother Brijman Bhai Sahab, I was wondering that if you all have any questions, because this is really உங்ககிட்ட not ஏதாவது really கொஸ்டின்ஸ் 100% இருந்ததா? இது வந்து precise. உண்மையிலேயே ஒரு So வேல்யூன்னு சொல்ல this முடியாது. because is a very கண்டிப்பு highly வந்து ரொம்ப authoritative word. And when we use அத்தாரிட்டேட்டிவ் வேர்டா இருக்கு, we tend வார்த்தையா to இருக்கு. put as I'm sorry, we had some double echoing coming. So yeah, so we were not really thinking of how to put this நம்ம as அது a value. We have covered வேல்யூ punctuality எப்படி போடுறதுன்னு very யோசிச்சிருந்தோம். well in the past. பங்க்சுவாலிட்டி, So டிசிப்ளின்லாம் இருந்திருக்கு. yeah, okay, yes, sure. So actually, no, but he will start his talk when he comes. It's all Okay. good. It's not really echoing. We are No. not. It was just, I'm so sorry for this interruption. It was Sister Ranjan from Dallas, Texas. She was இப்போ saying that சிஸ்டர் I ரஞ்சன் so she's டலஸ் gone to டெக்சஸ் get flowers. So once she's there, you can அவங்க வந்து say மலர்களாக that is okay. பிரதரை because- வரவேற்கணும்னு விரும்புறாங்க. So அவங்க then, போய் மலர்கள் எடுத்துட்டு வராங்க. you can just see. Just come because you want this. Om Shanti. Om ஓம் Shanti. சாந்தி. Everyone. Shanti. Friday. எல்லாருக்குமே Welcome. வெல்கம். Brother Manoj. Dr. Manoj is in Dallas. And we are having a பிரதர் retreat. மனோஜ் வந்து இங்க So, டெஸ்ட்ல இருக்காரு. welcome. இங்க ஒரு ரிட்ரீட் நடக்குது. Especially எல்லாரையும் வரவேற்கிறோம். please accept our அழகான flowers. மலர்களோட Thank you. பிரதரை வரவேற்கிறோம். Okay. நன்றிகள். So, thank you. We are going to watch also. Okay, friend. So, Bhai Sahib, you are being watched live in the center as well. And at the இப்ப retreat. சென்டர்ல Tapasya Dham. ரிட்ரீட் சென்டர்ல Yes, our தபஸ்யா Bhakta, தாம் we are Bhagwan Bhaiji, our to இங்க our- லைவா உங்களை பார்த்துட்டு Can இருக்கோம். I start with some Yeah. not very strict observations? நீங்க ஆரம்பிக்கலாமா? ரொம்ப கண்டிப்பான அப்சர்வேஷன்லாம் இல்ல. முதல் First one is that I am a chartered accountant of நான் வந்து 1956. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் Chartered 1956ல. accountant remains a chartered accountant. ஆனா till சார்ட் the அக்கௌண்டன்ட் வந்து There கடைசி is மூச்சு வரைக்கும் past சார்ட் tense of அக்கௌண்டன்ட். chartered accountant. அது பாஸ்ட் டென்ஸ்லாம் The கிடையாது. person was கடந்த chartered காலம்லாம் accountant. இவர் சார்ட் அக்கௌண்டரா இருந்தாரு அப்படின்லாம் சொல்ல போறது இல்ல. My primary responsibility in Madhuban is அப்போ என்னுடைய மதுபன்ல முழுமையான supervision of ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா finance and accounts department of the ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். and it is the largest department in இதுதான் its own way இருக்கிறதுலே பெரிய டிபார்ட்மெண்ட். because more ஏனென்றால் than 5,000 branches, their accounts are 5000க்கும் மேற்பட்ட in the பிரான்ச்சஸ் இருக்கு accounting இல்லையா? system, as you know. அப்ப அதோடைய Chartered அக்கௌண்ட்ஸ் எல்லாமே accounting இங்க தான் பார்த்தாங்க. is not a worldly accounting system. இது உலகத்தினுடைய There are அக்கௌண்ட்ஸ் number இல்ல. of sisters who do not நம்ம even நிறைய know சென்டர்ஸ் accounting இருக்காங்க. department அவங்களுக்கு accounts. So this is the second அக்கௌண்ட்ஸ் aspect. எப்படி எழுதுறதுன்னு கூட தெரியாது. And there was a third one also. மூணாவதா இன்னொன்னு வந்து spoke a very nice poem. He பிரதர் வந்து ஒரு particularly நல்ல போயம் சொன்னாங்க. ரொம்ப நல்ல the போயம் word சொன்னாங்க. strictness was missing in ஆனா it. கண்டிப்புன்ற வார்த்தை அந்த That is போயம்ல the இல்ல. subject of the today's talk. Anyhow, அதுதான் இன்னைக்கு now சப்ஜெக்டே. let us start. இப்ப ஆரம்பிக்கலாம். Okay, so as always, and the first line of the poem had strictness, but it went very direct. ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்தது So, போயம் the- ஸ்ட்ரிக்ட்னஸ். so do you want to start by telling us by இப்போ saying that நீங்க அந்த this வேல்யூ poem பத்தி is சொல்லி not ஆரம்பிக்கிறீங்களா? seen இல்ல because many people இது வந்து who வேல்யூ saw மாதிரியே the இல்ல. flyer also they said this doesn't look like a value, it's a very strong இது word. வந்து So ஒரு do you want to வேல்யூ மாதிரி இல்ல. இது ரொம்ப ஸ்ட்ராங் listeners வார்த்தையா இருக்கு. differently இத from பத்தி your perspective? உங்களுடைய Well, வழியில இத வித்தியாசமா சொல்ல முடியுமா? as soon as the word strictness is spoken or Um, it is heard or read, கண்டிப்புன்ற வார்த்தையை கேட்ட உடனே this shows something that is not normal.
அப்போ அங்க ஏதோ நார்மலா இல்லன்றத குறிக்குது. all values have எல்லா to be வேல்யூஸுமே normal so that those can be naturally. நார்மலா இருக்கணும். அப்பதான் அத வந்து நேச்சுரலா பயன்படுத்த So முடியும். if you are a little this way or that way of the norm, அப்போ then that விதியிலிருந்து norm இப்படியோ can அப்படியோ never இருந்தா be kept always, and that cannot be அது எல்லா நேரமும் நீங்க வச்சுக்க முடியாது. மெயின்டெயின் பண்ணணும். for being always. It has to be natural and normal. So therefore, strictness, நேச்சுரலா, நார்மலா இருந்தா தான் அந்த விஷயத்த எப்பயுமே செய்ய முடியும். you cannot be strict. No one can be strict all the 24 hours of the day. எல்லாருமே வந்து 24 மணி நேரமும் ஸ்ட்ரிக்ட்டா இருக்க Only முடியாது. one can be normal and natural. So in that ஒருத்தர் sense, நார்மலா, நேச்சுரலா இருக்க this முடியும். அப்ப value அந்த வழியில has to be இந்த வேல்யூ thoroughly understood சரியா புரிஞ்சுக்கணும். முழுமையா புரிஞ்சுக்கணும். in the category of values, strictness. அப்பதான் இது சரியான விதத்துல What we are வேல்யூவா saying கொண்டு வர முடியும். actually is நம்ம என்ன சொல்றோம்னா, regularity, order, ரெகுலாரிட்டி, ஆர்டர், punctuality, பங்க்சுவாலிட்டி, system. So all those things சிஸ்டம் இதெல்லாமே are strictly observed. Say இத வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா அனுசரிக்கப்படும். natural laws strictly apply. எல்லா நேச்சுரல் லாஸும், விதிகளும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா அப்ளை ஆகும். The sun rises சூரியனும் at a particular time. You can have கரெக்ட்டா அந்த நேரத்துல ஒரு நாள்ல தினமும் உதிக்குது. sunrise for the next 100 years. அடுத்த 100 வருஷத்துக்கு கூட சொல்லலாம். இந்த நேரம் தான் வரும் This அப்படின்னு. is order. இதுதான் வந்து ஆர்டர், விதி. For instance, the deities ஒரு of எக்ஸாம்பிளுக்கு future status. நம் தேவதைகள் எது நம்மளுடைய ஃபியூச்சர் Perfect. ஸ்டேட்டஸோ அவங்க வந்து ஒரு பெர்ஃபெக்ட் லைஃப் வாழ்ந்தாங்க. Only what was to be seen. அவங்க எதை பார்க்கணுமோ அதுதான் பார்த்தாங்க. கொஞ்சமோ அதிகமோ பண்ணல. Heard only what was has to be heard, not more or less. எதை கேட்கணுமோ அதுதான் கேட்டாங்க. கூடயோ கம்மியோ கிடையாது. Perfect. எல்லாமே எல்லா விதத்திலயும் அவங்க பெர்ஃபெக்ட்டா இருந்தாங்க. The golden aged life, அப்ப இந்த கோல்டன் ஏஜ் லைஃப that everything happens at the right time, at the right எல்லாமே place, சரியான right நேரத்துல manner. சரியான விதத்துல நடந்தது. But we cannot use the word strictness for that. ஆனா அதற்காக கண்டிப்பு அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ண முடியாது. It is perfection. It அது is வந்து பெர்ஃபெக்ஷன், முழுமை தன்மை, முழுமையான நிலை. and no negative. எந்த வேஸ்டும் கிடையாது, எந்த நெகட்டிவும் கிடையாது. We say நம்ம சொல்லலாம், Shakespeare has said, what is in a word? ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு வார்த்தையில என்ன இருக்கு, Called by another name. So we ஒரு admit வார்த்தையை இன்னொரு that வார்த்தையில கூட strictness கூப்பிட்டுக்கலாம் is அப்படின்னு valid சொல்லியிருக்காரு. and start our conversation. சிக்ஸ்னஸ் வந்து ஒரு வேல்யூவாவே எடுத்துட்டு இந்த கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். Universal values and spiritual universal laws and spiritual laws. இப்போ யூனிவர்சல் லாவும் ஸ்பிரிச்சுவல் லாவை பத்தி சொல்லும்போது There is a question in the chat box. ஒரு கேள்வி இருக்கு. Can Bhai Sahab please elaborate on a few spiritual laws which we should be knowing as a எந்த ஒரு சில ஆன்மீக விதிகளை சொல்ல முடியுமா? ஆன்மீக விதிகள் Well, மெடிடேஷன் பண்றப்ப ஆன்மீக விதிகள்னு சொல்லும்போது require us to be அதற்கு in an unlimited stage. நாம எல்லையற்ற நிலையில இருக்கணும். If you bring those spiritual laws into any limited area, அந்த ஆன்மீக விதிகளை வந்து ஒரு எல்லைக்குட்பட்ட நிலையில கொண்டு வந்தா அதை செயல்படுத்த people முடியாது. use the word spiritual very commonly. ஆன்மீகம்ன்றத வந்து ரொம்ப காமனா யூஸ் Spiritual பண்றாங்க. empowerment. But ஸ்பிரிச்சுவல் எம்பவர்மென்ட் சொல்றாங்க. spiritual ஆனா laws ஆன்மீக விதிகள் give us spiritual empowerment. நம்மள ஆன்மீக வழியில சக்திசாலி ஆக்கும். Tell those laws. அந்த விதிகளை சரியா புரிஞ்சிருக்கணும். To spiritually empower us. யார் அந்த விதிகளை சொல்ல போறான், யார் நம்மளே ஆன்மீகத்துல சக்திசாலியா ஆக்க போறான். That is, who am I? அப்போ அதுல முதல் விதி நான் யார்.
track in this universe, where from I come, when நான் I எங்கிருந்து start வந்திருக்கேன்? a cycle of my journey, எங்க என்னுடைய இந்த when பயணம் does the cycle ஆரம்பிச்சிருக்கு? end, and எப்போ இது what முடியுது? happens after that? A அப்ப cycle பயணத்திற்கு அப்புறமா should என்ன be ஆகுது? continuous. So how they சைக்கிள்னா maintain தொடர்ச்சியா continuous. இருக்கணும். So all this இப்போ is இதெல்லாமே included in spiritual laws. So one has ஆன்மீக to விதிகள்ல understand the இருக்கு. law of eternity. One has to understand the law of ஒருத்தர் beginning and end within the eternity. One has to இட்டர்னிட்டி அப்படின்னு understand சொல்லக்கூடிய கால வரையற்ற நிலைய புரிஞ்சுக்கணும். ஆரம்பம், முடிவு form and then இதற்குள்ள எப்படி அந்த finally கால வரையற்ற நிலை இருக்கு? and then the beginning when it இப்போ was ஆரம்பத்துல body form, what was the body like and what was the world like, உடல் எப்படி இருந்தது? as உலகம் the எப்படி body இருந்தது? is the soul, so should be the body and so அப்போ should be குவாலிட்டி the soul. ஆன்மாவுடைய குவாலிட்டி எப்படி இருந்தது? அப்ப அதற்கேத்தா போல தான் உடல் இருக்கும். Degenerates and where we are most importantly at the present time. So இப்போ all இந்த நேரத்துல நாம எங்க இருக்கோம்? அதுதான் ரொம்ப Baba முக்கியம். has made it so simple. பாபா வந்து ரொம்ப ஈஸியா ஆக்கிட்டாரு இத. Not நமக்காக. going into the jungle of spirituality or the ocean of spirituality. ஆன்மீகத்தினுடைய கடலுக்குள்ளலாம் Relevant போகாம is எது நமக்கு as தேவையோ Baba has told, அத வந்து பாபா when சொல்லியிருக்காரு. the spirit or the soul or the I ஆன்மா அல்லது நான். physically, naturally blissful. அது வந்து நேச்சுரலா This is the ஆனந்த state நிலையில இருக்கக்கூடிய. that I am by nature blissful. நானு நேச்சுரலாவே ஆனந்த சொரூபமான. I when my natural nature changes, என்னுடைய then நேச்சர் it is சேஞ்ச் into ஆகும்போது happiness, then அந்த it ஆனந்தம், changes அந்த into மகிழ்ச்சி joy, then it changes அது into வந்து peace, சுகமாயிடுது. then it changes into external physical அப்புறமா material consciousness. வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்னு So ஆதாரத்துல all these மாறிடும். things Baba says I have summed up. இப்ப இதெல்லாம் சொல்றாரு, பாபா சொல்றாரு. Otherwise you are blissful. ஆன்மீகத்துல பாபா சொல்றாரு, நீங்க ஆனந்த Become சொரூபமான. blissful again. நீங்க Always மறுபடியும் ஆனந்த சொரூபம் ஆகணும்னா then you have to understand the நீங்க formula ஒரு that ஃபார்முலாவை bliss புரிஞ்சுக்கணும். has to be shared. Bliss ஆனந்தம்னா has to அது be given, பகிரப்படணும். and that ஆனந்தம்னா கொடுக்கறது. keep your bliss and enhance your bliss. This in நீங்களையும் ஆனந்தமா இருங்க, மத்தவங்களுடைய Baba ஆனந்தத்தையும் அதிகரிங்க. says அதுக்காக பாபா you சொல்றாரு, have to be always giving. நீங்க எப்பவுமே You கொடுத்துக்கிட்டே இருக்கணும். have to be always positive. That's all. எப்பயுமே பாசிட்டிவா இருக்கணும். Okay, so speaking of laws, at அப்போ Brahma விதிகள் Kumaris, பத்தி quite சொல்லும்போது a few times we பிரம்மகுமாரிஸ்ல hear these two words, which is when நம்ம it comes இந்த to 2 practicing விஷயம் strictness. திரும்ப It is திரும்ப about கேட்டுட்டே balance இருக்கோம். between love and law. அப்போ So லவ் Baba அண்ட் has லாக்கு again the பேலன்ஸ் metaphor word, which இருக்கணும்னுவாங்க. means you have to be strict. So can you please நீங்க வந்து explain with ஸ்ட்ரிக்டாவும் இருக்கணும். examples how to maintain this balance of எப்படி being வந்து loveful yet lawful, அன்பாவும் இருக்கிறது, so that things don't லாஃபுல்லாவும் go out இருக்கிறது. of control? விஷயங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகாம இருக்கிறது. See, in the worldly sense, உலகத்தை as we பொறுத்த வரைக்கும் observe in the world, அந்த வார்த்தையை பார்க்கும்போது if you are to be loved, உங்களை யாராவது விரும்பணும்னா then you have to be not to be lawful. நீங்க லாஃபுல்லா You have இருக்கக்கூடாது. to choose. இப்போ If ஒருத்தர் you want to be தேர்ந்தெடுக்கணும். respected, உங்களுக்கு மதிப்பு or you கிடைக்கணும்னா want to be loved. இல்ல அன்பு Because கிடைக்கணும். if you ஏனென்றால் want to be respected, உங்களுக்கு you மதிப்பு have to வேணும்னா be lawful, நீங்க லாஃபுல்லா இருக்கணும். distant. கொஞ்சம் விலகி But இருக்கணும். if you want to be loved, ஆனா உங்களை then எல்லாரும் you have விரும்பணும்னா to be little not கொஞ்சம் using the law, but I mean to say விதி சட்டத்தை யூஸ் பண்ணக்கூடாது. familiarity breeds contempt. A person ஆனா who பழக is பழக always பாலும் புளிக்கும்னு lawful சொல்லுவோம் with இல்லையா? others, he யார் will get ஒருத்தர் lot of love, மத்தவங்களோட he will அன்பா get இருக்காங்களோ love, அவங்களுக்கு அன்பு கிடைக்கும். but then he ஆனா cannot in any way
அவங்களால எந்த ஒரு Any சட்டத்தையும் lawful யூஸ் பண்ண முடியாது. command or lawful suggestion, they will not like it. அது So ஏத்துக்க மாட்டாங்க. பிடிக்காது. it has to be a balance. அதனால அதுக்கு So பேலன்ஸ் love and வைக்கணும். law balance. அப்போ Earlier இந்த we used to say அன்பு மற்றும் சட்டத்துக்குன்னு பேலன்ஸ். respect the elders, அப்ப love the பெரியவங்கள juniors. மதியுங்கன்னு சொல்லுவாங்க That முதல்ல. was the system. Respect சின்னவங்களுக்கு the அன்பு elders, கொடுங்கன்னு சொல்லுவாங்க. love the juniors. But at one பெரியவங்களுக்கு point, மதிப்பு கொடுங்க, சின்னவங்களுக்கு Dadi அன்பு கொடுங்க. Prakashmani said, கொஞ்ச நாள் கழிச்சு you தாதி பிரகாஷ்மணி சொன்னாங்க, elder, junior, love all. சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா Sometimes இருந்தாலும் எல்லார் மீதும் அன்பு வைங்க. better. அப்போ அந்த சிஸ்டம் வந்து நல்லா Now ஒர்க் ஆகும்னு these சொன்னாங்க. two words, love and all, how should we இப்போ apply? It is எல்லாருக்குமே very அன்பு simple. கொடுக்கணுன்ற விஷயம், I should apply the law to myself நானு இந்த லாவ and சட்டத்தை எனக்கு to others. பயன்படுத்திக்கணும், அன்ப So it means மற்றவர்களுக்கு. to say, I have to be disciplined, இப்போ நான் வந்து orderly, ஒழுக்கத்தோட punctual, இருக்கணும், regular, பங்க்சுவலா இருக்கணும், ரெகுலரா disciplined. இருக்கணும், So that is எடுத்துக்காட்டா இருக்கணும். and law அதுதான் I வந்து should லா. apply to myself. லா வந்து நான் எனக்கு அப்ளை பண்ணி Arising out of that law, whatever அந்த love I சட்டத்துல have இருந்து will be naturally full அன்பு of நான் love. மத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அது நேச்சுரலாவே Take the ரொம்ப example நல்ல of வழியில இருக்கும். Maheshwari. இப்ப Now, மாதேஸ்வரியோட we have எக்ஸாம்பிள் to எடுத்துக்கலாம். smile. She was மாதேஸ்வரி there, எப்பயுமே but she was சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. very much respected. Even அவங்களுக்கு if நிறைய people மதிப்பு are இருந்தது. talking in normal, with normal uh, uh, sound, and எல்லாருமே வந்து Maheshwari சத்தமா was பேசிட்டு there, இருக்கும்போது they will start speaking slow. Oh, அவங்க Mama, பின்னாடி வந்தோடனே ரொம்ப very மெதுவா nice பேச voice. ஆரம்பிப்பாங்க. So I will அதுதான் say வந்து அவங்களுடைய the தாக்கமா இருந்தது. law, which means maryadas, which அப்போ means the normal சட்டம்னா natural மரியாதைகள்னு discipline, சொல்லணும். which can அது வந்து always நேச்சுரல் be டிசிப்ளினா followed. இருக்கும். அது வந்து எப்பயுமே Not ஃபாலோ very பண்ணணும். easy. Anything that ஈஸியாவும் has to be இருக்கணும். always followed has to be easy and natural. எது வந்து எப்பயுமே ஃபாலோ பண்ணணுமோ அது வந்து Easy ஈஸியா Gyan. இருக்கணும். Gyan அப்பதான் is ஃபாலோ a பண்ண very, முடியும். everything of Gyan is a law. And ஞானத்தினுடைய எல்லா விஷயங்களுமே so விதிகள் தான். therefore, this easy அதனால word, even இந்த ஒரு Baba ஈஸியான Baba வார்த்தை said, wherever பாபா you feel சொல்றாரு, labor, wherever you feel எங்கெங்கெல்லாம் labor, உழைப்பு அனுபவம் ஆகுதோ do not do any hat. Hat அங்க means வந்து where you have to முயற்சி exert பண்ணாங்க, கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணுங்க. mentally or physically. Even Baba said, உடலாலையும் மனதாலையும் exert your உழைக்காதீங்கன்னு body. சொல்றாங்க. No, அதன் தாக்கம் உடல் மீது கூட at a ஏற்படும். particular time in a particular posture. Take it easy. ரொம்ப Because ஈஸியா எடுத்துக்கோங்க. easy ஒரே போஸ்டர் ஒரே மாதிரிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. love with law. So அத basically, அன்ப சட்டத்தோட discipline எடுத்துக்கணும். works on அப்ப love, not on law. If you take God, கடவுள்னு எடுத்துக்கிட்டோம்னா has many virtues, but two கடவுளுக்கு virtues நிறைய குணங்கள் are இருக்கு. outstanding. That is எந்த ஒரு விஷயமும் தனிப்பட்டதா இல்ல. truth and love. அன்புதான், அன்பு சத்தியம் தான் அவருடைய மிக பெரும் குணங்களாக இருக்கு. So in golden age also there will be கோல்டன் no ஏஜ்ல கூட but there ஞானம் will be இருக்காது. virtues, gunas, which அங்க means love. குணங்கள் இருக்கும். So love ஆன்மீக is குணங்கள் இருக்கும். supreme, so much so that அப்ப people அதே say போல love is God. அன்புதான் கடவுள்னே சொல்றாங்க. This is the thing. Right. So, since you spoke about perfection, நீங்க we have பர்ஃபெக்ஷன் பத்தி actually சொன்னதுனால many new people who are new to Brahma Kumaris. So there நிறைய is பேர் this புதுசா word ஜாயின் பண்ணிருக்காங்க. 16 celestial degrees, which இங்க is 16 definitive கலைகள் of பத்தி it. So is சொல்றாங்க. it really அது comes வந்து in 16 பர்ஃபெக்ஷன்னு degrees, சொல்றோம். 1, 2, 3, 4 numerically, or it is ஆறு. does it இது வந்து symbolize 1, 2, 3, just a 4ன்னு symbol of சொல்றோமா? something? இல்ல அது எதுக்காவது எடுத்துக்காட்டுதா? Well, பர்ஃபெக்ஷன். actually, it is the voltage of light. உண்மையிலே அது ஒரு வோல்டேஜ், You can put ஒளியினுடைய on full வோல்டேஜ்ன்னு moon. சொல்லலாம். முழு When நிலா, there is full moon, முழு நிலா even இருக்கும்போது if you are not looking at the sky, your நீங்க attention வானத்தை will be பார்க்கலனாலும் automatically drawn to the full moon because முழு there is நிலவு full moon. பக்கம் உங்களுடைய கவனம் போகும். Now it is said இப்போ that சொல்றாங்க, full moon represents 16 degrees. முழு நிலவு வந்து 16 கலைகள்னு So சொல்றாங்க. therefore, from that they have
அதனால 16 celestial qualities. It only means the 16 கலைகள்னா the final stage of முழுமை நிலையை or குறிக்கும். enlightenment. Now compare it with ஒளியோ mind நிறைவையோ குறிக்கும். when the soul reaches the silver age. So ஆன்மா வந்து moon will சில்வர் be ஏஜ்ல a வரும்போது full moon, but the அங்கேயும் முழு light நிலா இருக்கும். ஆனா will be அதனுடைய little பொலிவு less, not கொஞ்சம் noticeable. கம்மியாயிடும். So that is why it is said. So there are not 1, 2, 3, 4. It means அதனால all 1, qualities 2, 3 நாள்ல இல்ல. multiply those 16 into எல்லா 30, குணங்களும் ஒன்று 64 சேர்ந்து or bring them down to 12 or 32, 64 கூட சொல்லலாம். It is not அதெல்லாம் possible. இது இல்ல விஷயம். It is like rays of the sun. Now, sun when அது வந்து சூரிய ஒளி போலதான். and there is complete clear weather, then the சூரிய same ஒளி amount of ஃபுல்லா rays of the sun இருக்கும்பொழுது gives you more heat. நல்ல And வெதர் when there is some clouds in between or something, or அப்ப sun is மேகங்கள் waning in the வரும்பொழுது evening time, then சூரியனுடைய the sun கதிர்கள் வந்து தடைப்படுது. the rays, but the heat அப்போ is சூரியன் வந்து ஒளியை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. ஆனா இங்க ரிசீவ் பண்றது வந்து கம்மியா இருக்கு. When you spoke about strict disciplines, we should be strict நீங்க with வந்து ஸ்ட்ரிக்டான ourselves, right? டிசிப்ளின் There's a பத்தி brother who's சொன்னீங்க. asking a question here அப்போ ஒருத்தர் in the கேக்குறாரு, chat box that he likes the Brahma Kumari's teachings very well. பிரம்மகுமாரிஸோடைய So டீச்சிங்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு, he said மெடிடேஷன் that he's பண்ணவும் very பிடிச்சிருக்கு. afraid ஆனா of the strict disciplines, the maryadas அந்த or what you ஸ்ட்ரிக்ட் said. டிசிப்ளின் மரியாதைகள் All the எல்லாம் strict பார்த்தா எனக்கு பயமா disciplines that are இருக்குன்னு followed சொல்றாரு. at Brahma Kumaris. So, and you also mentioned that இதை he's என்னால not கடைபிடிக்க easy with the முடியுமான்னு disciplines சந்தேகம் இருக்கு. sometimes. You said that. அப்போ So you நாம can வந்து just ஈஸியாவும் elaborate on இருக்கணும் how we should help people who டிசிப்ளின்ல அப்படின்னு நீங்க get சொன்னீங்க. wary of these strict disciplines which we have. And first of all, what are the strict disciplines in Brahma அப்ப இந்த Kumaris which people should know? ஸ்ட்ரிக்டான டிசிப்ளின்லாம் என்னது, எதை நான் தெரிஞ்சுக்கணும் பிரம்மகுமாரிஸ்ல? well, when somebody is ailing and goes to a doctor, யாரோ ஒருத்தருக்கு நோய்வாய்ப்பட்டுட்டு டாக்டர் கிட்ட போகும்போது tells him three things. டாக்டர் வந்து அவங்களுக்கு 3 விஷயங்கள் சொல்றாங்க குணமாவதற்காக. One is the medicine. ஒண்ணு வந்து அத மருந்து. Number 2 is the diet. ரெண்டாவது வந்து உணவு கட்டுப்பாடு, டயட். And number 3 is discipline. Yes. மூணாவது வந்து ஒழுக்கம். Third category is very important. மூணாவது தான் ரொம்ப முக்கியம். Medicine will also not work. இல்லைன்னா மருந்தும் வேலை செய்யாது. The diet also will not be much affected. அப்போ உணவு முறையும் இது பண்ணாது, ஹெல்ப் பண்ணாது. இதுதான் வந்து ஒழுக்கம்னு சொல்றோம். இது வந்து டிசிப்ளின், ஒழுக்கம்னு சொல்லலாம், மரியாதைகள்னு சொல்லலாம். இது வந்து ஒருத்தருக்கு யாருக்கு கொடுக்கப்படுதுன்னா, யாருக்கு ஒழுக்கம் இல்லையோ அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அது வந்து ரொம்ப கஷ்டமா கூட தோணலாம். நீங்க வந்து சைட் சீன்லாம் பாக்குறீங்கன்னா ஈஸியா உங்களுடைய இடத்தை போய் சேர முடியாது. ஏன்னா ஒழுக்கத்தை கடைபிடிக்கல. Now, what does road discipline say? Everybody follows road discipline naturally because எல்லாருமே சாலை ஒழுக்கத்தை வந்து ஃபாலோ பண்றாங்க. otherwise he will be in trouble. இல்லைன்னா நமக்கு சங்கடம் வந்து சேரும். She finds an apples from ஃபைன் போடுவாங்க. vehicle zigzagging and coming. இந்த பக்கம் அந்த பக்கம் வண்டி எல்லாம் போயிட்டு வருது. To save himself, தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக சரியான வழியில போறாங்க. he has to consider இவங்க his ஏன் இப்படி போறாங்க, அவங்க ஏன் அப்படி போறாங்க எல்லாம் சொல்ல, தன்னுடைய பாதுகாப்புக்காக சரியான விதத்துல போறாங்க. ஒரு சில நேரம் கம்மியான ஸ்பீட்ல போக வேண்டியிருக்கு, ஒரு சில நேரம் வேகமா போக வேண்டியிருக்கு. என்னுடைய பாதுகாப்பு ஃபர்ஸ்ட், அப்புறமா மத்ததெல்லாம் ஓகேவா. முக்கியமான ஒழுக்கம்னா என்னுடைய பாதுகாப்பிற்காக தான். இது வந்து எனக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்குது, பாதுகாப்பு கொடுக்குது. இதுதான் என்னை வளர வைக்கும் ஆன்மீகத்துல. அப்புறமா என்னை சக்திசாலி ஆக்கும். அதுக்காக நீங்க வந்து ட்ராக்கை விட்டு விலகினதுக்கு அப்புறமா மறுபடியும் கொண்டு வரதுக்கு ட்ராக்ல அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க அந்த இடம் போய் சேர்ந்துட்டீங்கன்னா அது ரொம்ப ஈஸியா தென்படும். நமக்கு
ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை முறை தேவை. my own safety, so that I don't default on things. இது வந்து என்னுடைய பாதுகாப்பிற்காக தான். Another இதுல நானு question பயப்படுறதுக்கு coming எதுவுமே is இல்ல. about இன்னொரு கொஸ்டின் வருது இருக்கு. when people think about strictness, they think about பீப்பிள் வந்து boss, கண்டிப்ப பத்தி usually சொல்லும்போது office. They don't think of colleagues. Usually it's the boss who is ஆபீஸ் very பத்தி strict. சொல்லும்போது So one of the எப்பயுமே questions பாஸ் is தான் that ஸ்ட்ரிக்ட்னு my சொல்லுவாங்க. boss is very strict with me and I don't really like என்னுடைய it. பாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா Orders இருக்காங்க. from ஆனா those words you said. Why is எப்ப he very பார்த்தாலும் strict with me? கட்டளை I குடுத்துட்டே don't இருக்காங்க. really like him. ஆர்டர் குடுத்துக்கிட்டே So how இருக்காங்க. do I deal with strict எனக்கு அவங்கள personalities? பிடிக்கல. It's like day அதனால job. எப்படி வந்து It's ஸ்ட்ரிக்ட்டா not that இருக்கிறவங்களோட I நான் will டீல் live the பண்றது. entire life working in that நான் position. என்னுடைய I முழு like that வாழ்க்கையும் position. அந்த So how ஜாப்ல do தான் I deal with இருந்தாகணும். அதை strictness விட்டுட்டும் from வர the முடியாது. boss எப்படி வந்து கண்டிப்பு, without என்னுடைய being பாஸோட scolded? கண்டிப்பு டிஸ்டர்ப் ஆகாம எப்படி ஹேண்டில் பண்றது? It is me versus the situation. இப்போ இதுல நான் மற்றும் Normally, சூழ்நிலை boss இது is ரெண்டும் எதிர் எதிரா இருக்கும். even when one's mind is ஒருத்தருடைய மனசு not in control, it is not கண்ட்ரோல்ல control. இல்லாம கூட இருக்கலாம். It is thinking of something else when I have ஏதோ to பத்தி do யோசிச்சுட்டு something. இருக்கு. It takes me a lot of effort and concentration அப்ப எனக்கு நிறைய முயற்சியும் to கான்சென்ட்ரேஷனும் concentrate தேவைப்படும். my mind. You know, the என்னுடைய mind மனசை is கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கிறதுக்கு. concentrated only under two conditions. மனம் வந்து One ரெண்டே is ரெண்டு விஷயத்துல தான் mind's கான்சென்ட்ரேட் liking ஆகுது. and other is compulsion. ஒண்ணு வந்து மனசுக்கு பிடிச்சது, And ரெண்டாவது வந்து mind's ப்ரெஷர். liking, one is மனசுக்கு பிடிச்ச always attached to those things, விஷயம், and it will be difficult to withdraw from there. It is so much. மனசுக்கு பிடிச்ச விஷயத்துல அது அட்டாச் ஆயிடும். அது வந்து விலக்கிறது ரொம்ப But கஷ்டமாயிடும். under compulsion, so ஆனா there is a கம்பல்ஷன்ல paper வரும்போது exam or there is a எக்ஸாம் deadline வருது. or something, one forgets everything மத்த and எல்லாத்தையும் takes மறந்துட்டு care of, controls his mind to everything. If doctor says மனது you மத்த எல்லாத்தையும் விட்டு விலகி அந்த எக்ஸாம்ல மட்டும் have to கான்சென்ட்ரேட் பண்ணும். do this, one will இது பண்ணா try போறோம். to do it religiously. அப்போ எல்லாரும் ஒழுங்கா நேர்மையா பண்ணிடுவாங்க. How இப்போ a weak mind, for a weak mind, every வீக்கான problem is மனசு a problem. எல்லா பிரச்சனையுமே பிரச்சனை தான். A difficult boss is பாஸ் வந்து difficult கஷ்டமா problem. இருந்தாங்கன்னா And ஒரு if பெரிய I have a பிரச்சனை தான். strong mind, I have எனக்கு no சக்திசாலியான fear மனசு இருந்ததுன்னா that the attack from other side is எனக்கு neutralized. இன்னொரு பக்கத்துல இருந்து But தாக்குதல் வரும்பொழுது whatsoever attack, all the time if it is an attack, எந்த மாதிரி then தாக்குதல் வந்தாலும் you சரி can understand. Can அதை நீங்க புரிஞ்சுக்க anyone முடியும். set ocean on fire? Tell me. Can anyone set ocean on fire? No. யாராவது கடலை போய் கொளுத்த முடியுமா? முடியாது. Fire, the ocean will extinguish the fire. Okay. எவ்வளவுதான் எது காரணமா இருந்தாலும் கடல் வந்து அந்த Train my mind நெருப்பு அணைச்சிடும். அதே போல to என்னுடைய the மனச nature of an ocean. கடல் போல Any இருக்கணும். type of fire or firing will have எந்த no மாதிரியான effect. நெருப்பு வந்தாலும் So just அத like வந்து in the journey அணைச்சிடலாம். on the road, in the இப்போ journey நம்ம of அந்த the life, பயணத்துல இருக்கோம். we have not வாழ்க்கை to பயணத்துல say that the problem is big. We have பிரச்சனை to பெருசுன்னு say சொல்லக்கூடாது. that the solution is bigger. தீர்வு வந்து பெருசா பார்க்கணும். These days, ये मत ஒரு करो பாட்டு खुदा பாடுறாங்க. से मेरी मुश्किलें बड़ी हैं. என்னுடைய கடவுளே என்னுடைய பிரச்சனைகள்லாம் பெருசா இருக்கு அப்படின்னு And சொல்லக்கூடாது. also when பிரச்சனைகள் கிட்ட because of சொல்லணும் this, என்னுடைய கடவுள் ரொம்ப பெரியவர்னு சொல்லணும். 2 days back I was attending 2 some நாள் முன்னாடி program. ஒரு One ப்ரோக்ராம் அட்டெண்ட் person பண்ணேன். gave an example. He said ஒருத்தர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் father சொன்னாரு. and son were going in a forest. அப்பாவும் மகனும் ஒரு Ahead was காட்டுக்குள்ள a போயிட்டு இருந்தாங்க. fallen tree. And that அங்க had ஒரு to be removed. மரம் விழுந்திருந்தது. அத So வந்து he said, விலக்கணும். father, can I go and try and to remove this tree? பையன் சொன்னான் அப்பா கிட்ட, நான் போய் அந்த மரத்த Tried his விலக்கலாமா? best but couldn't. Came back. அப்போ Father ஆம், said, go again. You have not வந்து used your full முயற்சி energy. He went again and tried his best, could not அப்போ remove it, came நீங்க back. சரியான Father said, எனர்ஜியை யூஸ் பண்ணலன்னாரு. மறுபடியும் முயற்சி பண்ணாரு. full energy. You have not நீங்க used வந்து it. உங்க முழு எனர்ஜி யூஸ் பண்ணல Father said. This is அப்படின்னு அப்பா when சொன்னார். we have the Almighty on our side. We have இப்பதான் வந்து Almighty கடவுள் on our நம்ம கூட side and இருக்காரு. so much of flexibility. Where is நிறைய the ஃபிளெக்சிபிலிட்டி problem இருக்கு. should be welcome because a champion பிரச்சனையை வரவேற்கணும். welcomes all challenges. Anyone எல்லா பிரச்சனையும் வரவேற்கணும். if he can pass all, he is a champion. So எல்லாத்தையும் person ஈஸியா சாம்பியன் போல our பாஸ் பண்ணி mind is வரலாம். thinking that ஏன்னா I don't கடவுள் நம்ம like கூட the இருக்காரு. boss. If somebody gets எனக்கு பாஸ in an பிடிக்கல, exam,
எக்ஸாம் இருக்கு. ஆனா எனக்கு எக்ஸாம் புடிக்கல சொல்ல become more difficult. முடியாது இல்லையா? அப்ப இன்னும் First கஷ்டமாயிடும். of all, the முதல்ல boss will, if a strict boss is there, he will ஸ்ட்ரிக்ட்டான strict பாஸ் இருந்தாருன்னா, everyone. Okay. அது எல்லார்கிட்டயும் All தான் of ஸ்ட்ரிக்ட்டா them இருப்பாரு. facing the same எல்லாருமே problem or ஒரே under பிரச்சனைய தான் ஃபேஸ் stress பண்றாங்க. even to deal with a strict boss. ஒரு ஸ்ட்ரிக்ட்டான பாஸ் கிட்ட எப்படி அவங்களா நடந்துக்கிறாங்க. What the boss likes, and many அப்ப people அவங்களுக்கு பாஸ் என்ன treat him பிடிச்சிருக்குன்னு well தெரிஞ்சுக்கணும். and they deal with him, the boss become favorable. So it has to be only thing. First of all, I should not think that the problem is so big. I should நான் think பிரச்சனை பெருசுன்னு நினைக்கக்கூடாது. and I should not be feel influenced by any நான் type of அதனுடைய stress தாக்கத்துல or any வரக்கூடாது. type of strict behavior of the father. I am like an ocean. Let நான் கடல் any போல amount of firing be done. Let எவ்ளோ any நெருப்பு வந்தாலும் weapon be thrown in the ocean. நல்லா அடையணும். Ocean will நியூக்ளியர் வெப்பனையே கடல்ல போட்டாலும் நெருப்பு வர முடியாது. Yes, so wonderful example you gave that we have to become masters of the ocean, the source, as the supreme being is. So we also become master oceans and then அப்ப fire. நாமளும் மாஸ்டர் கடல் ஆயிடணும். So அப்படின்னா a fire will நெருப்பு be there, வராது. I won't be influenced and I will be able to extinguish. கண்டிப்பா நெருப்பு இருக்கும். ஆனா அதனுடைய தாக்கம் என் மீது ஏற்படாது. Baba says, இன்னொன்னு Baba பாபா is the சொல்றாங்க, greatest magician. பாபா We தான் have மிக பெரும் மந்திரக்காரர். master magicians. நாம மந்திரவாதியா Do மாஸ்டர் மந்திரவாதியா making something appear with, and making something எதையாவது disappear. கொண்டு வரவும் முடியும், மறைய வைக்கவும் முடியும். The boss is in மந்திரவாதியா. front of me, they're firing on me. பாஸ் என் முன்னாடி இருக்காரு, திட்டுறாரு. நான் அங்கேருந்து மறைஞ்சிடணும். Completely this firing, I reappear. அப்புறமா ஒரு ஃபயரிங் முடிச்சதுக்கு அப்புறமா அங்க வரணும். Which means to say, அதான் say ஃபார்முலா. hear no evil, see no evil. தீயதை கேட்காதீங்கன்னு சொல்றாங்க. தீயதை பார்க்காதீங்க சொல்றாங்க. But my eyes are open, my ears are என்னுடைய open. கண்கள் How to திறந்திருக்கு, be காதுகள் like திறந்திருக்கு. you take your இருந்தாலும் mind somewhere elsewhere. You start மனச thinking வேற about எங்கேயாவது the கொண்டு best போயிடுங்க. food while he is firing you. After it is ம். over, you come back. உங்க நல்ல சாப்பாட நினைச்சுக்கோங்க. திட்டு முடிச்ச உடனே Yes, so அந்த fantastic. இடத்துக்கு வாங்க. These are fantastic methods you told us that நிறைய நல்ல மெத்தட் சொல்லி தரீங்க. नहीं सुनना, देखते हुए नहीं देखना. ஹிந்தில சொல்லுவாங்க, So பார்த்துட்டும் Baba is பார்க்காம telling you இருக்கிறது, something கேட்டுட்டும் evil, you கேட்காம don't இருக்கிறது. listen to it, hear no evil and even see no evil. So और fantastic. उसके लिए सोचना भी नहीं. First of all, stop அத பத்தி thinking. யோசிக்க கூடாது, கூடாது. Evil. முதல்ல யோசிக்கிறத And நிறுத்தணும். fantastic. So இவங்க even இப்படி so இருக்காங்க, அவங்க even அப்படி before இருக்காங்கன்னு. seeing and listening, before these two பார்க்கறது, sense organs, கேட்கறதுக்கு also முன்னாடி important the seventh sense யோசிக்கிறது. organ inside the mind, which we say at Brahma நம்ம Kumaris, மனம் மூலியமா it's the thinking யோசிக்கிறோம் இல்லையா? capacity. So don't even think நம்ம the boss யோசிக்கணும். is evil. யோசிக்க கூட You யோசிக்காதீங்க. don't know the பாஸ் spiritual கஷ்டமா இருக்காருன்னு. formulas you were asking. Our formula is ஸ்பிரிச்சுவல் ஃபார்முலா to பத்தி think சொல்றோம்ல. good of everyone. எல்லார பத்தியும் நல்லதா நினைக்கும். उपकार करो. If one thinks from that angle, அபகாரிகளுக்கும் then உபகாரம் I பண்ணு. start taking mercy on that. அவங்க மேல கருணை He is காட்டும்போது doing so many wrong things. God நிறைய cannot தப்பு get பண்றாங்க. angry. He gets கடவுள் ஆனா யார் மீதும் கோவப்படுறதே கிடையாது. start taking நமக்கு mercy கருணை on தான் that கொடுக்கிறாரு. poor soul. Then look, நாம this அந்த person ஆத்மா is மீதும் high கருணை position, கொள்ளும் he பொழுது is boss, and still is not அவங்க able to பொசிஷன் have பாஸா peaceful இருக்கு. life. Neither he is அதனால peaceful, nor is அவங்களும் the அமைதியா இல்ல. other peaceful. மத்தவங்களையும் அமைதியா இருக்க விடுறது இல்ல. Have mercy on that soul. அதனால அவங்க மீது இரக்கம் காட்டணும். Vibration, you will be still அவங்களுக்கு more. நல்ல வைப்ரேஷன் கொடுக்கும். Yes, so just to அப்போ இன்னும் translate what Bhai Sahib said, a சந்தோஷமா beautiful spiritual teaching at Brahma Kumaris we have. Since ஒரு we have a big நல்ல audience in ஸ்பிரிச்சுவல் Bhai Sahib, I'm விதி just சொல்லியிருந்தாங்க. translating what you இங்க said. நிறைய So upkar and apkar. So we need to இங்கிலீஷ் really ஆடியன்ஸ் இருக்காங்க. to உபகார good அபகார towards others who are doing wrongs to us. So அப்ப that's what he's saying. ரொம்ப So fantastic. கருணையோட way to deal with தவறு this. பண்றவங்களுக்கும் நாம Come on to நல்லது another, செய்யணும். a very இப்ப அடுத்த concept விஷயத்துக்கு வரோம். to strictness is stubbornness. So I'll give you an ஸ்ட்ரிக்ட்னஸ், example. Like ஸ்டபர்னஸ். people say that people who are நிறைய பேர் சொல்றாங்க so stubborn, in Hindi we call them ziddi. ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறவங்க The Brahma ஸ்டபர்னாவும் they இருக்காங்க, try to do அழுத்தமா this, they இருக்காங்க. just try to prove the point. அவங்க அவங்களுடைய Strictness பாயிண்ட் they ப்ரூவ் பண்ண ட்ரை चीजें सिद्ध பண்றாங்க. करते हैं in Hindi we say, which means they just try to prove that they are right all the time. அவங்க And சரின்னு another எப்பயுமே one, ப்ரூவ் which பண்றாங்க. in the spiritual teachings of Brahma Kumaris is said is determination. இன்னொரு
So டிட்டர்மினேஷன் ஒரு what வார்த்தை is இருக்கு. the difference between stubbornness and determination? அப்ப Which பிடிவாதம் has been told us in மற்றும் Murli today. டிட்டர்மினேஷன் உறுதி இதுக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் சொல்ல There முடியுமா? are, if there are two words, ரெண்டு வார்த்தைகள் only இருக்கு. there are two different meanings. அப்ப ரெண்டு வேற வேற அர்த்தம் இருக்கு. Means not taking your aim and object or your subject lightly. அப்ப டிட்டர்மினேஷன் போது உங்களுடைய சப்ஜெக்ட் எய்ம் ஆப்ஜெக்ட் வந்து லைட்டா எடுத்துக்காம இருக்குது. Determination, உறுதி knowing வந்து the object for which one is working, and நாம என்ன பண்றோமோ அது produces அத மறக்காம இருக்குது. zeal and enthusiasm, உறுதி வந்து நமக்குள்ள ஊக்கம் உற்சாகத்தை கொடுக்குது. reaching the object, not having diversions, focusing அப்போ on your aim and வேற object. டைவர்ஷன் இல்லாம நம்மளுடைய விஷயத்துல நம்ம Another thing ஃபோக்கஸ் is பண்றது. stubbornness. இன்னொன்னு வந்து பிடிவாதம். A person அப்படின்னா who thinks he only is right. ஒருத்தர் வந்து தான் தான் ரைட்டுன்னு நினைக்கிறாங்க. He அதனால wants to say that he wants to prove his point as right. தன்னுடைய பாயிண்ட He may சரின்னு point ப்ரூவ் out பண்ண right ட்ரை or பண்றாங்க. wrong mostly, but he will அஹ் seek on to prove his தப்பா point. இருந்தாலுமே அதை சரின்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. Therefore, the person had bet ஒருத்தர் ஒரு பெட் வச்சாரு. that milk is black. பால் கருப்புன்னு. On that milk is not white but black. பால் வந்து வெள்ளை இல்ல கருப்புன்னு சொன்னார். ஒரு நண்பர் கேட்டாரு, How will you prove? எப்படி நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க? Is white. He said, எல்லாருமே வந்து பால் வெள்ளைன்னு தானே I சொல்லுவாங்க. will keep on saying it is black. நான் வந்து அது கருப்புன்னு சொல்லும்போது And I will not accept it is white, then who can win me? So like நான் அது வெள்ளைன்னு ஒத்துக்காத போது யார் என்ன ஜெயிக்க முடியும்? because it's a singular voice, it is a wrong voice. So slowly அந்த மாதிரி மக்களை வந்து by ஹம், people who say இது எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி மனிதர்களை ஏத்துக்க மாட்டாங்க. is wrong. This அவங்க தவறுதான். flexibility or stubbornness, அது அவங்களுக்குள்ள இன்ஃபிளெக்சிபிலிட்டியை தான் அந்த பிடிவாதத்தை அப்படி வெளிப்படுத்துறாங்க. where there is ego, one will feel hurt. He will எங்க வந்து ஈகோ இருக்கும் அங்க வந்து வலி ஏற்படும். say this is wrong, and still the person says I am right. So இது வந்து தவறுன்னு சொல்லும் பொழுதும் இதை வந்து சரி சரின்னு சொல்லும் பொழுது he is losing acceptability. So அப்ப வந்து எல்லாரும் அவங்களை ஏற்றுக்க கூடிய தன்மை வந்து கம்மியாயிட்டே way இருக்கும். of certain people to prove their point, but there is, there are different points of view. And while நிறைய விதமான பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு, you see கண்ணோட்டம் இருக்கு. anything in the world, 6 or 8 people see it from 6யும் 8யும் எப்படி பாக்குறாங்க, they will see it differently. Even if you 9யும் எப்படி பாக்குறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி different பார்ப்பாங்க. angles. But there is one thing which you may have any points of view, but will be the same, and that is the point. If நீங்க எந்த விதமா பார்த்தாலும் ஒரு பாயிண்ட வந்து பாயிண்ட தான் you பார்க்க will முடியும். all say it is a point. எல்லாருமே அது பாயிண்ட்னு தான் சொல்லுவோம். Length, breadth, height, dimension. ஏன்னா பாயிண்ட்டுக்கு உயரம் நீட்டம் அதெல்லாம் கிடையாது. So if we remain in the state of soul consciousness, God அப்போ நாம ஆத்ம அபிமான நிலையில இருந்தோம்னா is also a point. So then எல்லா கர்மத்தையும் முடிச்சிடலாம். our point of view will never differ from any other. அப்ப நம்மளுடைய கண்ணோட்டம் வந்து வேற யாரோடையும் வேறுபடாது. Okay, so wonderful, Bhai Sahab. You spoke ரொம்ப about நல்லா influence and சொன்னீங்க. influenced. brother. Another question which has come in the chat box is about இன்னொரு கேள்வி வந்திருக்கு. at Brahma Kumaris, they say that you also said that don't be influenced by people's பிரம்ம negativity, குமாரிகள்ல இன்னொருத்தருடைய நெகட்டிவிட்டி மேல sickness, etc. தாக்கம் So ஏற்படாம the இருக்கணும் teaching அப்படின்னு assistant சொல்றாங்க. here is don't be influenced by the good in others. So do you இன்னொருத்தருடைய understand நல்ல குணத்தினால why should பிரபாவத்துல why வரக்கூடாது should I not be influenced அப்படின்னு. by looking at the good which is ஏன் there? நல்ல விஷயங்கள் மீது தாக்கத்துல This is வரக்கூடாது? a very subtle point. இது ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். We are ஏன்னா settling something at lower level. நம்ம கீழான When விஷயங்களை you பார்த்துட்டு see இருக்கோம். the good in others, மத்தவங்களுடைய நல்லதை no one பார்க்கும்போது is perfect, no one has attained யாருமே வந்து these பர்ஃபெக்ட்லாம் rasas கிடையாது. who are in their body. So we will also see நாம இதையும் பார்ப்போம், அவங்களுடைய வீக்னஸையும் we பார்ப்போம். cannot look at something, a
வெறும்ன shirt குணம் மட்டும் black, பார்த்து but நிறுத்திட முடியாது. ignore its spot. ஷர்ட் வந்து வெள்ளையா Because இருக்கு. ஆனா if ஒரு we look at, கருப்பு இருந்ததுன்னா உடனே தெரியும். because if we look at Baba, ஏன்னா நம்ம பாபாவ பார்க்கும்போது we will only get positive, we will only get பாபா respect, பார்க்கும்போது we will வெறும்ன only பாசிட்டிவிட்டி get மட்டும் தான் elevated, கிடைக்கும். we will உயர்ந்த rise in love. அன்பு நிறைய These கிடைக்கும். days, all people say fall in love. இப்போலாம் எல்லாருமே சொல்றாங்க, Why? Love அன்பில் is விழணும், such a ஃபால் இன் லவ்ன்னு சொல்றாங்க. elevated state. I had just described that அன்பு God ரொம்ப is உயர்ந்த நிலை. love. And கடவுளே everybody லவ் இஸ் காட்ன்னு is சொல்றாங்க. become joyful and graceful. அதுல எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க Everyone அன்புல. today says fall in love. Why? எல்லாருமே வந்து ஃபால் இன் லவ்ன்னு சொல்றாங்க. Because ஏன்? they are falling in love for lower things. அவங்க Falling in அன்புல love for விழறது வந்து தவறான while கீழான love is விஷயங்களுக்காக supreme. விழறாங்க. So இப்போ therefore, நம்ம வந்து உயர்ந்த விஷயங்கள பார்க்கணும். don't அதனால look பாபா at the சொல்றாரு, good qualities of others. They மத்தவங்களுடைய may நல்ல be குணங்கள்ல கூட only விழக்கூடாது we are சொல்றாரு. not looking at the perfect ஒண்ணு, being at that நம்ம moment வந்து of time. பர்ஃபெக்ட்டான We ஆட்கள are பார்க்கறது looking இல்ல. at the seed. An apple cannot give anything to an apple. It may be so nice, but ஒரு still ஆப்பிள் வந்து it இன்னொரு will ஆப்பிளுக்கு taste எதுவும் bitter. கொடுக்க முடியாது. Second இதே one, வந்து when அதேதான் the எல்லாருக்குமே. the ரெண்டாவது word is parchintan. The பரசிந்தனை. root word is parchintan, which means அதுதான் வந்து studying முக்கியமான மூலமான வார்த்தை. others. Okay. அப்படின்னா மத்தவங்கள பார்த்தது. And the Baba's Srimat is பாபாவுடைய Parchintan ஸ்ரீமத் is the பரசிந்தனை root of downfall. Parchintan. நம்ம கீழே விழுறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. Now in this Parchintan come இப்போ இதுல looking at பரசிந்தனை எங்க வருது? weaknesses of others, மத்தவங்களுடைய qualities. வீக்னஸ் பார்க்கறது. Both ways Parchintan leads to downfall. That has to be ரெண்டு seen. வகையிலயுமே பரசிந்தனை வந்து Because நம்மள கீழே தான் I விழ am வைக்குது. in a group, I ஒரு குரூப்ல rise up myself and my stage, and I look at others, and I என்னுடைய see ஸ்டேஜ்ல நான் so மத்தவங்கள many பார்த்தேன்னா from whom my stage is definitely better. Okay. மத்தவங்க And there are others, கம்பேர் பண்ணும்போது என்னுடைய நிலை வந்து உயர்ந்திருக்கும். my stage is low. ஒரு சிலருக்கு வந்து வீட்ல இருக்கவங்களுக்கு என்னுடைய நிலை கம்மியா இருக்கும். When I see those who are stage is lower than me, யாருடைய நிலை கீழா இருக்கோ carelessness. அவங்க வந்து கவனக்குறைவு Many இருக்கும். are making effort. I am much above, so I am happy. So many, I am above so many. நிறைய பேர் I முயற்சி feel பண்றாங்க. happy. அதை பார்த்துட்டு எனக்கும் வந்து மகிழ்ச்சியா இருக்கு நிறைய And பேர். if you look at the higher stage, you start looking உயர்ந்த at நிலையில Janki's இருக்கும். good qualities or anyone's, தாதி ஜானகியோட then you குவாலிட்டிஸ் எல்லாம் feel பார்க்கும்போது dejection. அப்ப பார்த்தா You will feel, oh, நம்மளுடைய நிலை கீழே they போயிடும். achieved so much. அவங்க They அவ்வளோ have அடைஞ்சிருக்காங்க. So both ways, this Parchintan or அப்போ looking ரெண்டு at வகையிலயும் அந்த others. பரசிந்தனை கூடாது. Baba says, I am your teacher. You பாபா are not சொல்றாரு, going நான் to உங்க get டீச்சர். anything. A brother is not going to share inheritance with a brother. ஒரு சகோதரர் வந்து இன்னொரு சகோதரருக்கு எதுவும் கொடுக்க That's போறது why இல்ல. Baba says, அதனால தான் பாபா only சொல்றாரு, love என்னை me, மட்டும் பாருங்க. which means I will give you the feeling of love of father, mother, anyone. என்னை மட்டும் பார்த்தீங்கன்னா அப்பா They are அம்மா there. எல்லா உறவுகளுடைய That சுகத்தையும் only உங்களுக்கு கொடுக்குறேன். me alone. என்னை And மட்டும் if பாருங்க. you settle at a lower level, you நீங்க கொஞ்சம் find கீழான நிலையில you are போனீங்கன்னா missing the highest giver of மிக all உயர்ந்த to you. கொடுக்கக்கூடியவரை நீங்க இழக்கிறீங்க Yes, so wonderful, அப்படின்றார். Sahib, and it's really a beautiful ரொம்ப phenomenon நல்ல to see. I was just wanting to ask you the next question, and you just அடுத்த கொஸ்டின் பத்தி யோசிச்சிருந்தேன். அப்போ So when we நீங்க speak of அந்த கொஸ்டின் strict சொல்லிட்டீங்க. Vedas, கவனக்குறைவு. having a strict discipline, particularly in the Brahma Kumaris, a challenging thing which all the Brahmins feel is the early morning meditation that we call Amrit Vela அதிகாலையினுடைய in English. அமிர்த வேலைன்னு சொல்லக்கூடிய Few அந்த questions விஷயத்துல தான் here, and எல்லாருமே these are the கொஞ்சம் two important கவனக்குறைவா things which you இருக்காங்க. already said. One word is carelessness and the other ஒண்ணு is வந்து laziness. கவனக்குறைவு, So அடுத்தது வந்து I think in the spirit of லேசினஸ். today's topic of covering strictness, I think we should be இன்னைக்கு strict in our disciplines. We should not be lazy. We should not be careless. All of us should கவனக்குறைவோட be. இருக்கக்கூடாது, But you சோம்பேறித்தனத்தோடயும் gave a lot of இருக்கக்கூடாது. beautiful examples of the snake and everything. If you can just tell the audience நீங்க that நிறைய நல்ல how do I எக்ஸ்பீரியன்ஸ் really எக்ஸாம்பிள்லாம் apply சொல்றீங்க. this early morning meditation
meditation. எப்படி என்னுடைய As அதிகாலையினுடைய an மெடிடேஷன this is a natural part of my life. So என்னுடைய therefore, வாழ்க்கையினுடைய I முக்கியமான discuss அங்கமா everything எப்படி நான் is மாத்துறது? அது explained to us in detail. கவனக்குறைவையும், சோம்பலையும் எப்படி நீக்கிறது? Yes. You see, Baba has நீங்க பாருங்க, பாபா deliberately, intentionally, in our interest, நம்மளுடைய நலனுக்காக Amrit Vela, அமிர்த வேலை, morning hours, as காலையினுடைய the நேரத்த most important and rewarding வச்சிருக்காரு. ரொம்ப time முக்கியமான டைம் அது. all weekends. Intentionally. எல்லாருடைய எல்லா பிகேஸ்க்கும். Because, ஏன்னா say, all people come to the center, all people want to take. எல்லாருமே வந்து சென்டருக்கு வராங்க. Some have good intentions, some have ஒரு சிலருக்கு bad நல்ல intentions, இன்டென்ஷன் இருக்கு. etc. So, the teacher understands. அப்ப டீச்சர் And புரிஞ்சுக்கிறாங்க. after 1 or 2 days, ஒரு you சில get நாள் rid கழிச்சு of that person who is not having good intentions. அந்த தவறான நோக்கம் இருக்கிறவங்க விலகுனதுக்கு அப்புறமா Tomorrow you come at Amrit Vela, we have the first session at that time. நீங்க அமிர்த வேலை வந்தீங்கன்னா அப்ப ஃபர்ஸ்ட் Most செஷன் probably வச்சுக்கலாம்னு he will சொல்றாங்க. not appear. And he will also think அப்ப அவங்க வரமாட்டாங்க. again they will ask me to come to Amrit Vela, better I leave this. அப்போ அமிர்த வேலை கூப்பிடுவாங்க, நான் அப்போ வராம இருந்திருக்கலாம். இது வந்து ஃபில்டரிங் பண்றது. அதே போலதான் Through the day, you have முழு to make நாள்ல some sort of effort or the other. ஏதாவது ஒரு முயற்சி பண்ண வேண்டியிருக்கு. For my children, I am ஆனா குழந்தைகளுக்காக Allah Almighty is for all the souls in the world. கடவுள் வந்து எல்லாருக்குமானவர். Children, ஆனா என்னுடைய very குழந்தைகளுக்காக special time. நானு Even a ஸ்பெஷல் டைம் very busy வச்சிருக்கேன். person or a politician is நீங்க busy, பிஸி பர்சனா இருந்தாலும், busy, very busy all the day. But for எப்பயுமே his பிஸியா family, இருந்தாலும், he keeps ஆனா time. தன்னுடைய குடும்பத்திற்காக Breakfast டைம் and ஒதுக்குவாங்க. family together and so on. So Baba இப்ப கூட says, இருக்கலாம் அப்படின்னு. for my children, பாபா சொல்றாரு, exclusively, I have என்னுடைய given குழந்தைகளுக்காக a special time. ஒரு And ஸ்பெஷல் டைம் வச்சிருக்கேன். भाई ओ भाई ये बंद हो गया था so हाँ हो गया ठीक so அப்போ so Baba says பாபா just சொல்றாரு, guest arrives and the host has to take care of everything. Guest has not to bother to just கெஸ்ட் give வரும்போது Amrit Vela to me. I will automatically check everything. All we are all instruments, in fact, musical instruments of Baba. The strings, etc., will be tied. Everything will be put in proper shape for the whole day. But the only thing is you have to come. If we keep that in mind, that in little time of confluence, we are going அப்போ to get இருக்கக்கூடிய our சங்கம latest யோகத்தினோட கொஞ்ச நேரத்துல next 2,500 years. அடுத்த 2500 வருஷத்துக்கு How valuable it is. Can't I do a little this where I have to do nothing? I have just to receive the powers and love. அப்போ நம்ம வந்து அன்பு மற்றும் When a சக்தி person எடுத்துட்டா is on night duty, a person has to catch a plane at night or something at night. ஒருத்தர் வந்து நைட் ஃபிளைட் பிடிக்கணும். Or is on night duty. Doesn't one அப்ப நைட் டியூட்டி rise even before time and reaches the அப்போ டைமுக்கு முன்னாடி எழுந்து ஏர்போர்ட்டுக்கு போய் and also அந்த முயற்சி எல்லாம் பண்றாங்க. cobra appears under your bed and அப்போ starts ஒரு பாம்பு உங்களுடைய பெட்டு கீழே வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நான் வந்து பிஸியா இருக்கேன், நான் வந்து தூங்க போறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் இல்லையா? for yourself to start with. And once it becomes a natural habit for you, it is very அதாவது ஒரு easy நேச்சுரல் because ஹேபிட் night ஆயிடுச்சுன்னா in the central ரொம்ப region ஈஸி ஆயிடும். or in the incorporeal region, there are day and night. So otherwise also these days எங்கேயுமே வந்து இரவு பகல்லாம் கிடையாது இங்கே தவிர. are run at night. And for them, that is the day. They put நிறைய so many நிறுவனங்கள் வந்து ராத்திரியில that one நடக்கும். can't even sleep. They put so many so therefore நிறைய வெளிச்சம் இருக்கிறதுனால அங்க தூங்க கூட முடியாது. to oneself, and once you start feeling the benefit, you just go there early அப்ப அங்க morning. போய் Baba says, காலங்காத்தால the students பாபா கிட்ட they சொல்லலாம். study,
they study 1 hour in the morning is equal to 4 hours. ஸ்டூடெண்ட்ஸ் கூட காலைல 1 மணி நேரம் The படிப்பாங்க. devotees go to the temples. Even the scientists uh, start thinking of some invention in the morning hours. So it is called Amrit Vela. Just இது வந்து அமிர்த வேலைன்னு சொல்ல முடியும். is the morning of the whole cycle. Similarly, இதுதான் வந்து one day, காலையினுடைய முழு சைக்கிள். morning is the Sangam Yuga of the whole cycle. So you can have so many instances. சங்கம யுகத்தினுடைய காலை நேரம். Started. You will not leave it because you feel இதை ஆரம்பிச்ச உடனே உங்களால விட முடியாது. thoughts of yesterday are settled. At that time, Baba will speak to you. பாபாவே Baba will பேசுவாரு. touch you. You may not பாபாவே be டச் பண்ணுவாரு. imagining that this thing is missing or this I have to take. Baba will touch you. That is பாபாவே டச் பண்ணுவாரு. இது உங்களுக்கு இது வேணும் அது வேணும். Okay, so fantastic elaborate answer about ரொம்ப நல்ல விரிவான ஆன்சர். the time which we are going through. இப்போ இந்த நேரம் நாம பார்க்கிறோம் இல்லையா, இது வந்து சங்கம யுகம்னு சொல்லுவோம். And I'll just ரொம்ப take a few நன்றிகள். more questions because almost 1 hour is கொஞ்சம் over. கொஸ்டின்ஸ் Almost in India it's இது around 1 மணி நேரம் ஆயிருக்கு. 8:30 p.m. So இந்தியால வந்து Bhai Sahib 8:30 also ஆயிடுச்சு. take rest. So a few more பாய் சாப் questions கூட again which ரெஸ்ட் are coming எடுக்கணும். up. So a question in the chat box is mentioned that ஒரு you கொஸ்டின் also வந்திருக்கு. covered Bhai Sahib about concentration. So I'll look at the நீங்க வந்து question. கான்சென்ட்ரேஷன் பத்தி When சொன்னீங்க. I get up at Amrit Vela, நான் do அமிர்த my வேலையை prayer ஏந்துக்கிறேன். also, she's saying. என்னுடைய And பிரேயர் I'm கூட in the பண்றேன். past with a lot of pain. And என்னுடைய I கடந்த feel காலத்தை peace ரொம்ப when in the Amrit பெயினோட meditation. வலியோட So நான் I'll நினைவு பண்றேன். overcome the எப்படி pain அந்த also வலிய, in the past, and also I'll add கடந்த to this காலத்தினுடைய question வலியை about நான் எப்படி how we கடந்து வர்றது, develop concentration while எப்படி meditation. வந்து கான்சென்ட்ரேஷன் அதிகம் பண்ணிக்கிறது Yes, மெடிடேஷன் பண்ணும்போது. this is a very common question. இது ரொம்ப காமனான கொஸ்டின். Because one thing is ஏன்னா to get ஒண்ணு up at Amrit Vela. அமிர்த வேலை And எழுந்துக்கிறது, second thing is ரெண்டாவது benefit from the Amrit Vela. அதுல இருந்து பெனிஃபிட் எடுக்கிறது. முதல்ல Soul ஆத்மா is not actually affected by your lying or sitting or standing or நீங்க படுக்கிறதுலயோ ஏந்துக்கிறதுலயோ இதன் மீதெல்லாம் body தாக்கம் consciousness, ஏற்படுத்துறது. which makes some people think இந்த பாடி get up at கான்சியஸ்னஸ் தான் Amrit Vela, that ஏந்துக்கிறதோ keep on lying in the bed after பெட்லயே whatever படுத்துக்கிட்டு sit, you பண்ணலாம். can do meditation in any posture. எந்த And போஸ்ட்ல then இருந்தும் only பண்ணலாம். you will go to sleep and you will wake up only இப்போ after Amrit Vela is over. And then you அதன் can wake விளைவா நீங்க அமிர்த வேலை முடிஞ்ச உடனே தான் ஏந்துப்பீங்க. soul is not affected. This is the body's postures of sitting, standing, and lying. So Baba says, just பாபா change சொல்றாரு, your situation. உங்களுடைய Please சுச்சுவேஷன் do not மாத்திக்கோங்க. do your Amrit Vela in your bed. உங்களுடைய அமிர்த வேலையை பெட்ல House, படுத்த மாதிரியே look at பண்ணாதீங்க. Baba's picture or Baba's room, go there, sit on பாபாவுடைய படம், பாபாவுடைய ரூம் இருந்ததுன்னா அங்க போயிடுங்க. Now, what to do at Amrit Vela? அமிர்த வேலையில என்ன பண்ணணும்? The questioner is very right that most கொஸ்டின் people கேள்வி வந்து start கரெக்டா இருக்கு. thinking of their past life events, etc. And half the Amrit Vela is lost. Then they suddenly consciousness shakes. Oh, you are கடந்த காலத்தை பத்தி நினைக்கும் போது அதிலே பாதி அமிர்த வேலை போயிடுது. அதுக்கப்புறமா மொழி போறது. but அப்போ your ஒரு mind is மெடிடேஷனோட somewhere else. ஆரம்பிக்கணும். மனம் வந்து உங்களை வேற எங்கேயோ கூட்டிட்டு போகுது. And sometime to ஒரு your சில நேரம் தூக்கத்துல, ஒரு சில நேரம் கடந்த காலத்துல. Now Baba says, இப்ப பாபா சொல்றாரு, whatever is past. கடந்தது கடந்தது. So always people say in the word also, let எப்பயுமே bygone be மக்கள் bygone. சொல்றாங்க, போனதெல்லாம் போகட்டும் There is அப்படின்னு. no use crying over split milk. அது And no கொட்டின use பால்ல நினைச்சு time கவலைப்படுறதுல moves forwards. ஒரு பிரயோஜனமும் இல்லை. Time does not move backwards. காலம் வந்து Vela பின்னோக்கி moves செல்றது இல்ல. forwards. காலம் கூட முன்னோக்கி தான் போகுது. அதனால Important to ரொம்ப put a முக்கியமானது full stop to your ஃபுல் ஸ்டாப் past, போடணும் கடந்த காலத்துக்கு. especially at Amrit Vela. Because ரொம்ப it முக்கியமா is அமிர்த வேலை. silent, it is vacant, and anything can enter. During the day, அந்த நேரத்துல எது வேணா வந்து you are உள்ள engaged in நுழையலாம். some activity. So ஏன்னா Baba முழு says, நாள்ல நாம ஏதோ ஒரு ஆக்டிவிட்டில இருந்தோம். one has to put 3 dots
அப்போ ஒருத்தர் 3 புள்ளிகள் Formula. வைக்கணும். அமிர்த வேலையில. I the soul, I am முதல்ல a dot. நான் ஆத்மா புள்ளி. Baba is supreme soul is also a sentient இரண்டாவது being of light. பரமாத்மா And புள்ளி. drama is also a dot. மூணாவது Whatever has happened ராமாவும் புள்ளி. in எது English, நடந்ததோ அது நடந்தது. when you complete a sentence, you put a full stop. So ஒரு what சென்டென்ஸ் முடிஞ்சா ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம் now இல்லையா? I should see what for I am sitting. ஏன்னா நமக்கு தெரியணும் நான் எதற்காக Something உட்கார்ந்துருக்கோம். else, not for remembering my past history. நான் என்னுடைய கடந்த காலத்தை நினைக்கிறதுக்காக உட்கார்ல. The அப்போ mind பாபா சொல்றாரு has gone out of control. It is very fickle. So we have to டைம் ரொம்ப நாசூக்கா இருக்கு. concentration இப்போ நாம கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்போ கான்சென்ட்ரேஷன் and ரொம்ப especially ஈஸியா வர்றதில்ல. concentration in Paramdham on Supreme Soul பரம்தாமத்தின் மீது on a கான்சென்ட்ரேட் point பண்றது and of a point is பரமாத்மா the யாரு புள்ளியா இருக்காரோ so it will come அவரை within நினைக்கிறதும் seconds, but it can be increased slowly. ஒரு சில நொடிகள் தான் வரும். அது Baba says that I நாம will consider அதிகரிக்கலாம். பாபா everything சொல்றாரு as yoga. நான் எல்லாத்தையும் யோகாவா So கணக்கு I எடுத்துக்கிறேன். say I did நான் not have good yoga today. நான் நல்ல யோகா இன்னைக்கு இல்லைன்னு சொல்லனாலும் கூட So much. அது யோகாவுடைய Which கவுண்ட்ல I ஆட் பண்ணிக்கிறார். conscious that I was sitting in, but that is the bottom line. நான் உட்கார்ந்திருந்தேன் ஆனா நல்ல யோகா இல்ல அப்படின்னு கூட பாபா கணக்குல எடுத்துக்கிறார். Remember, I have பாபா to சொல்றாரு use the history and geography in simple நான் terms of the whole universe. ஹிஸ்டரி You have to ஜியாகிரபியோட know உலகத்துடைய ஹிஸ்டரி this ஜியாகிரபி நான் geography, சொல்றேன்றேன். Paramdham, this world and subtle world. This is the geography. பரம்தாமம் சூக்ஷ்ம உலகம் இந்த உலகம் ஜியாகிரபி. Iron age and then ஹிஸ்டரி civilization. கோல்டன் ஏஜ் அயன் ஏஜ் Mind. இதுதான் திரும்ப திரும்ப சுத்தி வருது. பாபா சொல்றாரு Move the Sudarshan Chakra, which means சுய தரிசன சக்கரத்தை start சுத்துங்கன்றாரு. exploring the history of the journey of your life. இப்போ Go to இந்த Golden Age. உங்களுடைய வாழ்க்கை சக்கரத்தை பாருங்க. Copper சத்தியுகத்துக்கு age, போங்க. you are not to go துவாபர to யுகத்துல those souls who have come in copper age. You are a golden aged soul. நீங்க See கோல்டன் ஏஜ்டு சோல். your துவாபர statues, யுகத்துல உங்களுடைய high and so pure. பூஜிக்க தகுந்த சித்திரங்களை Statues பாருங்க. are being worshipped. நீங்க ரொம்ப உயர்ந்தவங்க. Are worshipped. உங்களுடைய சிலைகளை வழிபடுறாங்க. So when you look at your statues, அப்ப நீங்க உங்களுடைய சிலைகளை பார்க்கும்போது you will be elated and you will be நீங்க thinking உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். when we were actually the deities. நான் யாரா எப்படியா இருந்தேன் அப்படின்ற உணர்வு ஏற்படும். Yuga, skip அப்போ that. கலியுகத்தை பத்தி Sangama. யோசிக்காதீங்க. Sangama நேரமா Yuga சங்கம so யுகத்துக்கு much வந்துடும். in detail that this is இத the பத்தி நாம நிறைய விரிவா தெரியும் நமக்கு. we can actually go to Paramdham. Otherwise, nobody can go to Paramdham. We can இப்பதான் நாம go to பரந்தாமத்துக்கு Golden போக Age முடியும். and the whole thing. So Baba says, be at Sangam Yuga. பாபா சொல்றாரு Your சங்கம life யுகத்துல has இருங்க. elevated. What is Brahman அப்போ life? உங்களுடைய I am fallen. பிராமண வாழ்க்கைனா What I என்ன? have improved. Don't நான் see எவ்வளவு how much அடைஞ்சிருக்கேன். I have to gain. How much I என்னுடைய have to பிராப்திகள் என்ன? இன்னும் நான் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். இன்னும் நான் எவ்வளவு அடையணும். spirit to elevate yourself further. அப்பதான் This is நாம also உயர்த்திக்க important. முடியும். இது கூட ரொம்ப முக்கியம். Normally, ஏன்னா people start thinking of rejections and rejections. மக்கள் ரிஜெக்ஷன் பத்தி நினைக்கிறாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு In subtle world, சூக்ஷ்ம உலகத்துல subtle world is the biggest retreat center. Baba முழு says, சூக்ஷ்ம உலகமும் ஒரு and ரிட்ரீட் then சென்டர் you போல have to ஒரு evolve. This பிராமணர்களுக்காக. is the soul world. So this is the process. You have to இப்ப keep இதுதான் moving ப்ராசஸ். your mind, keeping at the உங்களுடைய very மனசை that கடந்த காலத்துல இருந்து this is விலக்கி Shiv Baba, because சிவபாபா I மேல have வைக்கணும். my past sins. அது என்னுடைய கடந்த காலத்துல இருந்து Thank you so விடுவிக்க much. எனக்கு And ஹெல்ப் I பண்ணும். can ரொம்ப start நன்றிகள். going further. I have just two more questions. The first இன்னும் question 2 is கொஸ்டின் today is இருக்கு. 22nd முதல் June கொஸ்டின் 2024. 22 ஜூன் So 2024. yesterday, 21st June, நேத்து was 21 ஜூன் celebrated all over the world as International Day of Yoga. இன்டர்நேஷனல் யோகா And டேவா what do some செலிப்ரேட் people பண்ணாங்க. ask? They say that, oh, this is நிறைய பேர் something that கேக்குறாங்க. Brahmakumaris which have given this tag, and it's almost we celebrated 10 years this time. It was in 2014. பிரம்மகுமாரிஸ் Now, if you look 10 at it வருஷமா from a செலிப்ரேட் பண்ணாங்க. geographic
practical point of view, like the scientific point of view, people say ஒரு what is சயின்டிஃபிக் the summer பாயிண்ட் ஆஃப் solstice, வியூல which is the longest day in the year. So do you சம்மர் know this சால்ஸ்டைஸ் fact? Because Ramesh Bhai, who was another senior brother in the organization, ரமேஷ் பிரதர்னு ஒரு he சீனியர் announced this பிரதர் good news in 2014 that the ரெண்டாயிரத்தி government of பதினாலுல India has சொன்னாங்க approved this as International Day of Yoga. So do you want to கவர்மெண்ட் tell ஆஃப் us இந்தியா about இன்டர்நேஷனல் how யோகா this டேயா and how you all celebrate in India? அறிவிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. எப்படி வந்து இது இந்தியால கொண்டாடுறீங்க? You can see it on YouTube. நீங்க யூடியூப்ல At பார்க்கலாம். the Red Fort of Delhi, செங்கோட்டையில Brahmakumaris டெல்லியில celebrated it பிரம்மகுமாரிஸ் very வந்து well. The government பெரிய gave விதத்துல a செலிப்ரேட் good பண்ணும். venue and everything what was spoken there, etc., is available. அங்க என்ன பேசியிருக்காங்களோ எல்லாமே இருக்கு. Secondly, I ரெண்டாவது have also spoken there. நான் கூட People பேசியிருக்காங்க. think மக்கள் a நினைக்கிறாங்க sound mind in a sound body. ம், But நல்ல actually, ஆரோக்கியமான உடல்ல ஆரோக்கியமான it மனம் is இருக்கும்னு wrong. நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே Actually, அது the whole International Day of Yoga exercise being ரிவர்ஸ். done for the last முழு உலகத்திலயும் யோகா எக்ஸசைஸ் வந்து also Prime Minister of பண்ணியிருக்காங்க. India was in Kashmir. He இன்னைக்கு வந்து spoke பிரைம் about மினிஸ்டர் ஆஃப் yoga. இந்தியா வந்து காஷ்மீர்ல இருந்தாரு. So அங்கிருந்து it யோகா has to பண்ணார். be heard by all people celebrating International of Yoga all over India. அப்போ We also முழு do. உலகத்திலயும் There is இந்தியாலயும் something இன்டர்நேஷனல் யோகா டே the கொண்டாடினாங்க. original word is yoga, முக்கியமான not வார்த்தை yoga. வந்து யோகம். And when they யோகா talk இல்ல about யோகு. yoga, there are so many varieties of yoga யோகால present வந்து in நிறைய our வெரைட்டி country. இருக்கு And as a நாட்டுல. compromise, the government has included so many, and Brahma Kumari's yoga also அப்போ in the category of dhyan. That is பிரம்மகுமாரிஸ் meditation. யோகாவும் வந்து Because மெடிடேஷன்ற people say, பேர்ல when சேர்க்கப்பட்டிருக்கு. you are mentally thinking something, you are நீங்க வந்து feeling மென்டலா ஒரு something. விஷயத்தை யோசிக்கும் போது பார்க்கும்போது Do you think how your body is behaving? You எப்படி may வந்து not உங்களுடைய realize உடல் that நடந்துக்குதுன்னு your பாக்குறீங்களா, posture is கவனிக்கிறீங்களா? changing, but your நீங்க mind வந்து is concentrated போஸ்டர் வந்து அப்படியே on மாறும். what you are thinking or seeing. நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதுக்கேத்த போல உடல் Everything மாறும். adjusts to the mind. Here, எல்லாமே they are all மனதிற்கு ஏத்தா போல மாறும். physical postures. Tell me, உடலுடைய somebody போஸ் கூட மாறும். doing physical postures, is he remembering God Almighty? யாராவது பிசிக்கல் போஸ் பண்றவங்க வந்து கடவுளை நினைக்கிறாங்களா? The soul with the Supreme யோகுனாலே through mind. ரொம்ப அன்பான நினைவு. Mind ஆத்மா has to பரமாத்மா தந்தைய அன்பா yoga. நினைக்க. Now the type of yoga we are propagating, old இப்போ people நாம cannot சொல்லி do, கொடுக்குற யோகா sick எல்லாமே people cannot do, வயசானவங்க cannot do. நோய்வாய்ப்பட்டிருக்கவங்க எல்லாம் பண்ண That முடியாது. means we are excluding majority of people. ஆனா நாம நிறைய பேரை மெஜாரிட்டி In அதை all எக்ஸ்க்ளூட் பண்ற மாதிரி ஆயிடும். celebrations, அப்ப இந்த we செலிப்ரேஷன்ல deliver about this, make people experience this. மக்களை because இத அனுபவிக்க it செய்யறோம், is எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறோம். taught by God that how ஏன்னா to இது exercise ஒரே ஒரு this கடவுளால மட்டும் particular சொல்லி கொடுக்கப்படும். spiritual power. Otherwise, இதான் வந்து ஆன்மீக yogas, சக்தி. human yogas are only for the body. Body எல்லா is இங்க சொல்லி கொடுக்கிற எல்லா யோகாவும் in உடலுக்காக Gita, தான். where ஆனா கீதையில the yoga I taught கடவுள் has சொல்றாரு, been lost. The word நான் சொல்லி கொடுத்த yoga யோகா is மறந்து போச்சு. imperishable, eternal yoga. And that can நான் be சொல்லி கொடுத்தது அழியாத யோகா. with the Supreme Soul. அது வந்து ஆன்மா பரமாத்மாவினுடைய The தொடர்பு. second last question is about ரொம்ப what's this கடைசி ban of கொஸ்டின். strictness on 22nd ஸ்ட்ரிக்ட்னஸ் பத்தி 22 June, and you spoke about that 24வது about ஜூன் வந்து Mateshwari. So மாதேஸ்வரி you said பத்தி that சொன்னீங்க. we lovingly used to call Mama, நம்ம we used to ரொம்ப call Jagdamba அன்பா Saraswati. That was her name. மம்மாவை She was the ஜெகதம்பா first சரஸ்வதின்னு administrative சொல்லுவாங்க. head of the Brahma Kumaris. அவங்க Right தான் after ஃபர்ஸ்ட் that, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் the பிரம்மா founder குமாரிஸ். father was Brahma Baba, and he sort of appointed ஃபவுண்டர் her ஃபாதர் வந்து the பிரம்மா. caretaker for everything, and she was the first அவங்க வந்து administrative head. So in மம்மாவை கேர்டேக்கரா 1965 she பண்ணாங்க. left the body, so it's almost 1965 59 அவங்க years now. சரீரம் Next விட்டுட்டாங்க. year இப்போ would be 60 59 years of வருஷம். her அடுத்த ascension. வருஷம் வந்து So 60 வருஷம் you கொண்டாடுவோம். really spent a lot of time with her. நீங்க அவங்களோட She was நிறைய the டைம் embodiment of being loveful and இருந்திருக்கீங்க. lawful at the same time. அவங்க And வந்து she was so அன்பாவும் strict, but இருந்திருக்காங்க, also very லாஃபுல்லாவும் lawful. இருந்திருக்காங்க. And therefore the strictness ஸ்ட்ரிக்டா was இருந்தாங்க, appreciated in லாஃபுல்லா her. She லாஃபுல்லா loved so இருந்தாங்க. much, but also she was disciplined that way.
So do you want அவங்க to வந்து share any டிசிப்ளின்டாவும் இருந்தாங்க. experience and also அவங்கள பத்தி ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் share something ஷேர் பண்ண about முடியுமா? related to strictness and lawfulness? Thank you. Yes. Mateshwari ji or Mama மாதேஸ்வரி ஜி இல்லைன்னா மம்மா gained perfection in the short பர்ஃபெக்ஷனேட் ரொம்ப கம்மி நேரத்துல எட்டிட்டாங்க. her life can அவங்களுடைய be taken வாழ்க்கையில as an example. ஒரு எக்ஸாம்பிளா How எடுத்துக்கலாம். practical life எப்படி வந்து அவங்க actually ப்ராக்டிக்கல் influences வாழ்க்கையில everything. எல்லாத்தின் One மீதும் thing is தாக்கம் hard to ஏற்படுத்துது. understand. ஒண்ணு நம்ம Second thing புரிஞ்சுக்கணும். is to remember. And ரெண்டாவது third is to நினைக்கணும். become the form of that. மூணாவது வந்து அதனுடைய Spiritual சொரூபமா. is one thing. ஆன்மா வந்து ஒரு விஷயம். Full in remembrance is another thing. அதுல நினைவு வைக்கிறது Soul வந்து is இன்னொரு the விஷயம். third thing. Now what Mateshwari did? மாதேஸ்வரி என்ன Just பண்ணாங்கன்னா, watch. அது She வெறும்னா was one பாருங்க. of these Brahma Kumaris, of course, அவங்க most effort making and senior most of all Brahma Kumaris. அவங்க எல்லாரோட சீனியரா Till the இருக்காங்க. day, Baba, கடைசி நாள் வரைக்கும் you have to be the mother of the yajna. ம், Can you நீங்க தான் imagine? வந்து யஜ்யத்தினுடைய Till மாதான்னு today, சொல்லும் she is வரைக்கும் one of the Brahma Kumaris, although they நேத்து are வரைக்கும் அவங்க ஒரு today, பிரம்மா குமாரியா இருந்தாங்க. he has been made the mother of திடீர்னு all the Brahma அவங்க Kumaris. மதரா அம்மாவா ஆக்கிட்டாங்க. So Mama, அம்மா just as an actor performing ஒரு excellent ஆக்டர் action, போல acting, perfect acting, எக்ஸலண்ட் ஆக்ஷன் she, பண்ணிட்டு the soul, அந்த ஆத்மா undertook to be performing that role. And அத அந்த she, நடிப்பை நடிக்கிறவங்க மாறினாங்க. considering herself as the mother of the yajna, அப்போ she அவங்க saw தன்னை that her அம்மாவா beloved of ஏத்துக்கிட்டாங்க. yesterday started calling her mother, her Lokik mother, who gave her அவங்களுடைய birth, லௌகிக அம்மா கூட அவங்கள Brahma Baba அம்மான்னு also கூப்பிட called her ஆரம்பிச்சாங்க. mother. And பிரம்மா பாபா கூட realized அம்மான்னு that கூப்பிட்டாங்க. she was actually acting as a mother. So அப்போ very soon, ஒரு அம்மாவாவே within நடிக்க very ஆரம்பிச்சிட்டாங்க. short time, her அப்போ physical ரொம்ப body features also changed. Although she was a கம்மி Kumari டைம்ல at young age, she started looking அவங்களுடைய like a mother. பிசிக்கல் அப்பியரன்ஸும் So மாறிடுச்சு. this is the extent to which இப்போ this இந்த அளவுல Dhyan and yoga she தியானம் யோகம் imbibed. Her own slogan was, yes, அவங்களுடைய Baba, ஸ்லோகன் and just now. ஹாஞ்சி So பாபா. this is we have found in her. இது And வந்து நாம so அவங்க far கிட்ட as பார்த்தோம். love and law are concerned, அன்பு மற்றும் சட்டத்தை பத்தி followed சொல்லும்போது all the maryadas of the yajna மம்மா வந்து எல்லா மரியாதைகளையும் very ஃபாலோ to பண்றாங்க. excellence. And because of எக்ஸலன்ஸுக்கு that, பர்ஃபெக்டா the பண்ணும். love that she gave to the children, ஏன்னா அவங்க only கொடுத்த அன்பு their the power to follow the maryadas of the yajna. அவங்க Without கொடுத்த that, அன்புனால யஜ்யத்தினுடைய மரியாதைகள் எல்லாம் குழந்தைகள் ஃபாலோ பண்ண முடிஞ்சது. அவங்க என்னெல்லாம் பேசினாங்களோ she kept as an actor a very ஒரு ஆக்டர் pleasant போல and very loving form till the end. ரொம்ப Till பிளசண்டா their ரொம்ப லவ்விங்கா இருந்தாங்க. terminal cancer, you can imagine ம். how her ரொம்ப body will be behaving. கேன்சர் வந்து ரொம்ப ஆழமான Till the நிலையில last இருந்துச்சு. day, she was the கடைசி same நாள் Mama. வரைக்கும் Everybody felt the அவங்க same. வந்து அதே மம்மாவா எல்லாரும் Today, எப்பயுமே because சிரிச்சு மகிழ்ச்சியா Baba இருந்தாங்க. had grapes in the grown in the பாபா வந்து கிரேப்ஸ் one வச்சிருந்தாங்க. grape distributed the children. கடைசி நாள் அன்னைக்கு கூட 10 days கிரேப்ஸ் before her last பகிர்ந்தளிச்சுட்டு day, தான் I அம்மா had also உடலை the விட்டு போனாங்க. opportunity. She was எனக்கு கூட going அந்த to walk ஆப்பர்ச்சுனிட்டி close to இருந்தது. the lake. I accompanied அம்மாவோட her. ஒரு I நாள் had நடந்து many போனேன். talks with her, but I நான் could நிறைய not பேசினேன். ever even sensed that ஆனா எனக்கு her body அப்ப had கூட become புரியல. such that 10 days after she is going to leave. That அவங்களுடைய was உடல் அவ்வளவு மோசமா I இருந்தது. 10 imagined நாள்ல அவங்க உடலை விட்டுடுவாங்கன்னு she கூட came அப்ப to எனக்கு even தோண கூட இல்ல. he was a Kumari and அவங்க she வந்து ஒரு became குமாரி, Gyan Gyaneshwari. ஞான She ஞானேஸ்வரி worshipped ஆனாங்க. Saraswati, the goddess. அவங்கள And then in the சரஸ்வதியா end, வழிபடுறாங்க. she becomes Rajrajeshwari, அப்புறமா sister of ராஜராஜேஸ்வரியா, Lakshmi, the world, divine லக்ஷ்மியா, world ruler. You can imagine. So thus such தெய்வீக kind of அரசாட்சி நடத்தக்கூடியவங்களா மாறுறாங்க. So thank you so much, Bhai Sahab, for your ரொம்ப gracious நன்றிகள் response and giving us பிரதர். so much of time with all our questions. And நீங்க now I would எங்களுக்கு request நிறைய சமயம் all of கொடுத்து you to please நிறைய open your எல்லா microphones ஆன்சர் and be ready for the
photograph which we usually எல்லாரும் with Bhai Sahab. ஓபன் பண்ணுங்க உங்க So வீடியோ powerful பாய் gesture சாபோட. from him. ஆமா, Before that, I'll take a few minutes and share the screen and do the upcoming announcements. And actually, வரக்கூடிய also introduce அனௌன்ஸ்மெண்ட் before வந்து that, பண்ண sorry, போறோம். Sister Harpreet. She's joining us from Vancouver. And before I go to you, Bhai Sahab, it's apologies from Sister Claudia, who's the center coordinator at Vancouver, and also Dr. Ashok Mehta, who's right அசோக் now மேத்தா heading the பிரதராலையும் program, ஜாயின் பண்ண முடியல. sharing the சிஸ்டர் program over there. So both of கிளாடியா the seniors சிஸ்டராலையும் are not ஜாயின் here பண்ண today, so முடியல. they have 2 சீனியர்ஸும் நம்ம கூட conveyed இன்னைக்கு their இல்ல. apologies for their absence. அவங்க And அவங்களுடைய Sister வருத்தத்தை Harpreet, தெரிவிச்சிருக்காங்க இங்க please say a வரல. vote of thanks. Over to you, Sister ஓ, Harpreet. Thank you. ஹர்ப்ரீத் சிஸ்டர் வந்து ஓட் ஆஃப் Thank தேங்க்ஸ். you, behalf of Thank our you. value team and Sister Claudia and brother already said Ashok Bhai, they could not be here today, brother. So behalf of all of us as the எல்லார் value team and all சார்பாகவும் participants வேல்யூஸ் on the டீம் call, மூலியமும் we would like to say எல்லா thank you, பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் எல்லாருமே brother, for sharing your time, your மனதார and நன்றிகள் super. நன்றிகள் We நன்றிகள். always love that part of your ஞானத்தையும் கேட்டோம். how you make it so ரொம்ப lightly. You didn't எல்லாத்தையும் ரொம்ப mention லைட்டா strictness, நீங்க but சொல்லி all தரீங்க. the other ஸ்ட்ரிக்ட்னஸ் values பத்தி that சொன்னீங்க, அதோட எல்லா வேல்யூஸையும் நீங்க டச் பண்ணீங்க. you to go back அப்போ and எல்லாரையுமே not just listen, இத implement சரியா கேட்கணும். the easiness brother has given us. மறுபடியும் This அத கேட்கறது மட்டும் கிடையாது, அது ரொம்ப ஈஸியா appreciate எப்படி so இந்த much வேல்யூஸ and நம்மளுடைய லைஃப்ல giving கொண்டு us வரலாம் the அப்படின்னு best மறுபடியும் கேட்டு and we can புரிஞ்சுக்கணும். apply that and எல்லாருக்குமே just like you ரொம்ப and ரொம்ப everyone. நன்றிகள். Thank you so much. Appreciate it. தேங்க்யூ Thank பாபா, you, Baba, தேங்க்யூ, for giving me this opportunity. தேங்க்யூ பாபா. நீங்க இந்த நல்ல So many ஆப்பர்ச்சுனிட்டி Brahmins கொடுத்துருக்கீங்க. of the family நிறைய பிராமணர்களை இதன் மூலியமா சந்திக்க முடியும். medium. Otherwise, it was not இல்லைன்னா possible to pursue இது சாத்தியம் இல்லை இல்லையா? I'm so thankful. And We whatever feel so. Baba has taught us, we are பாபா sharing. சொல்லியிருக்காரு. And We feel also, so blessed. both of you, and also I would like to acknowledge here genuinely. It was Asha Didi who was supposed to cover the value of இன்னைக்கு strictness. ஆஷா ததி வந்து பேசி But since சொல்லியிருக்கணும். she had many other seva commitments, she நிறைய is right now கமிட்மெண்ட் in இருந்ததுனால Shantivan as we speak. சாந்திவன்ல She இருக்காங்க. requested அப்புறம் Bhai Sahab, and really இப்போ it's a பாய் good fortune for பிரதர் us, வந்து Bhai Sahab, that by accident you have come to us, and I wanted you இன்னைக்கு to come, but then you were also ரொம்ப busy. எதிர்பாராத விதமாக So நீங்க really எங்களோட looking சேர்ந்தீங்க. forward அது எங்களுடைய to ரொம்ப having பெரிய you as a பாக்கியம். meeting. Thank you so much for that. And before Actually, ரொம்ப ரொம்ப Asha நன்றிகள். was in Shantivan up to 4 o'clock, and then she ஆஷா told பென் me வந்து she is in the 4 Delhi மணி வரைக்கும் program. சாந்திவன்ல. That is why she told me. I said, அடுத்தது okay, டெல்லிக்கு அவங்க கிளம்புறாங்க. she was in the fine. flight. Correct, Yes, correct. she's nice. Perfect information. Thank you. And if I can just quickly do the announcements, all of you can just அடுத்தது அனௌன்ஸ்மெண்ட். log into our websites as well. And this is the வெப்சைட்ல upcoming பார்க்கலாம் நீங்க. next one. Yeah. So as always, we அடுத்தது do the senior Rajyogi talk on the value at length. And சீனியர் it's always ராஜயோகி is it in the டாக்க form of a conversation, so we enjoy it. பிரதர் வந்து ஒரு Then we do the கான்வர்சேஷன் போல workshop, பண்ணாங்க. which we அப்புறமா do ஒர்க் for the ஷாப்க்கு value in போறோம். the form of few experiential exercises for 1 hour. ஒரு சில And then we have எக்ஸ்பீரியன்ஷியல் another எக்ஸசைஸ் இருக்கும். Rajyogi, usually from the West. So this time we have Sister Shireen from Florida, USA. She'll be giving her சிஸ்டர் ஷெரீன். insights on strictness. And as I forgot to actually mention, in Hindi, we call it Niyam Nishtita or Sakti. So Sakt is a very hard word. It literally means hard and being strict. But Niyam Nishtita means having நியம் discipline. நிஷ்டதா அப்படின்னா ஹிந்தியில Discipline. So we'll be ஒழுக்கம் having it next Saturday. So சொல்லலாம். please log in for that. And as always, we end our month with a silence retreat. So the value இப்போ before strictness was new. சைலன்ஸ் ரிட்ரீட் இருக்கு. So we'll be doing the அதுக்கு முன்னாடி silence retreat on that. புதுமை That will பத்தி be next அதை weekend பத்தி ஒரு of சைலன்ஸ் the ரிட்ரீட் இருக்கு. workshop. That is Sunday, 30th June morning for India time, and late evenings 8 to 10 p.m. for the West Coast, US and Canada. And after that, we move on to another episode, which will be 94. This time it's 93. We move on to 94 transparency, Pardarshan. டிரான்ஸ்பரன்சி, And அதாவது so ஒளிவு before that, மறைவற்ற we have again two தன்மை. beautiful souls, very senior Rajyogis from the USA. Sister Dr. Jen, who's the main instrument in Washington, D.C., and Sister Lodi, who's the coordinator for the Brahmakumari centers in Florida. So both of them will have a beautiful conversation, which will be the first weekend of July, that is 6th of July. And if you weekend ஜூலைல visit our websites, all these are recorded as well. They are very much இதெல்லாம் available on ரெக்கார்டும் our ஆகுது YouTube channels. Please feel free to யூடியூப் see them. சேனல்ல. And even the previous
continuous episodes. We plan to really go until 100 episodes. So by this Diwali, that is 2024 October, we should be finishing the series fully and the workshops as well. And then we'll see what Baba gives அக்டோபர்ல us inspirations for முடியுது. future, what to do. And பாபா this is வந்து happening on இதுக்கு the screen இன்ஸ்பிரேஷன் now. And என்ன I சொல்றாங்க? request Sister Garima and Nikhil Bhai to please capture all of them on the photograph. It's a very rare photograph with Bhai Sahib. All of you, please open your video cameras. எல்லாருமே வீடியோ கேமரா We will just பண்ணுங்க. take some drishti as well, powerful drishti. Nikhil Bhai, you can play some music in the background. And all of you are requested to be on the with the video on, so that you can take the powerful drishti from Bhai Sahib. So thank you once again, Bhai Sahib, for your powerful drishti, for your divine words of wisdom, and for your gracious presence and time with us. Thank you once again. Om Shanti to all of you as well.